Good morning, everyone. First of all, thank each and everyone for coming for this event. So I'm basically from Kerala, so please allow me to speak in English. So we did Great Indian Kitchen, and we were thinking, okay, let's do another great film. And the Geo Baby said, so he knows JP, and he has a great Tamil script in his hand, and then we thought, okay, why should we do a great Tamil film? And then we connected with JP and ourselves, Mankind Cinemas and Symmetry Cinemas. We started producing this film, and then we had Nitya joined us with Nith Films, and Anand also joined us as a co-producer. Then on from my production side, Nobin did a great job in executing the film along with Rajendran, and all the JP did a very great job with all his team and all the artists, Rohini Madam, Vinith sir, Lijo Mol, Kalesh, Anusha, everyone did a great job. All the technicians, all the artists, all the people who supported in this film, all the supporting like studios, labs, everyone supported us. We had a great time in Goa in IFFI, so we got a great appreciation in that event, and we had a great time there. And then we were planning to release the film in theaters, so we waited some time to get a good distributor, but the wait was for all good. We got Dhananjayan sir as our distributor. So now we are sure that we are in safe hands, and like we hope that it's going to be a hit in theaters as well. So I once again thank the whole media, the press, all our technicians, all artists, all the other dignitaries, Manikandan sir, all the other important directors from Tamil industry. My thank you everyone. Thank you. எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலை நேரத்தில் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. எஸ்பெஷலி கெஸ்ட்டாக வந்திருக்கிற டைரக்டர்ஸ் நெல்சன், அப்புறமா பாலாஜி தரணிதரன், மணிகண்டன் சார். ஏன்னா இந்த ஒரு படத்தை சப்போர்ட் பண்ண அவங்க வந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். நான் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக படத்தை எடுத்தோம், ப்ரொடியூசர்ஸ், அதெல்லாம் நான் அதுக்கப்புறம் வரேன். முதல்ல இந்த படம் உருவான கதையை எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். லென்ஸ் அப்படின்ற படத்தை எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். லைக் அகெயின் எல்லா கிரியேட்டர்ஸ் மாதிரியும் திருப்பியும் அரைச்சமாகவே அரைக்கிறோம், திருப்பியும் கதை க்ரியேட் பண்ணோம், ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணோம், ஆக்டர்ஸை மீட் பண்ணோம். அந்த சைக்கிள் போயிட்டே இருந்தது. எதுவுமே நடக்காத அந்த ஒரு டைமில் மஸ்கிட்டோ ஃபிலாசபி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணேன். பட்ஜெட்டே இல்லாமல் என் வீட்லேயே ஸ்கிரிப்டும் டைலாக்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணியிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம விட்டுருப்பீங்க. அந்த படம் எடுத்துட்டு அதை எடிட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்துட்டு ஒரு எடிட்டரை தேடி பெங்களூர் போனேன். என்னோடய நண்பர் அதில் நடிச்சிருந்தார், சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எடிட்டர் அன்றைக்கி காலையில் மீட் பண்ணல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் பத்திரிகையாளர், டைம்ஸில் வேலை பார்க்குறாரு. அது கீழே ஒரு பார் இருக்குது, அங்கே பியர் நல்லாயிருக்கும். சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நானும் அவரும் அங்கே போய் வி ஆர் ஹேவிங் அ பியர். அப்போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் இந்த ஒரு அடுத்து வேறு ஏதாவது பண்ணலாம், காசு இல்லை, ப்ரொடியூசரில் போது அவர் சொன்னார், கன்னடா இண்டஸ்ட்ரியில் 17 lakhs வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், திருப்பியும் 17 lakhsக்கு சின்ன பட்ஜெட்டில் என்ன பண்ணுறது சுரேஷ் அப்படின்னு. இல்லை எதாவது யோசிப்போம். சரின்னு சொல்லி சர்வர்கிட்ட டிஷ்யூ பேப்பர் வாங்கி பென் வாங்கி இந்த ஒரு ஐடியாவை ஸ்கிரிபிள் பண்ணோம். மத்தியானம் போய் ஒன்லைன் ஆர்டர் க்ரியேட் பண்ணோம். அடுத்த நாள் பெங்களூர் ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா நான் சென்னை வந்துட்டு அந்த எடிட்டரை பார்க்கல, மஸ்கிட்டோ ஃபிலாசபி பற்றி மறந்துட்டேன். அது எடுத்து வச்சுருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இங்கே என்னோட கோ டைரக்டர் ரவி கிட்ட இந்த ஐடியா சொன்னேன். அவர் சொன்னார், இது தமிழ்லேயே நல்லா பண்ணலாமே ஜேபி அப்படின்னாரு. சரி அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அதோட ஸ்க்ரீன் பிளே நான் எழுதுகிறேன். இது இங்கே நின்றுடுச்சு, எழுதிட்டேன், முடிச்சிட்டேன், அதை அப்படியே வச்சுட்டேன்.
இந்த ஐடியா எனக்கு வந்து அங்கே ஏன் தோணிச்சு அப்படின்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு முற்போக்குவாதியான ஒரு ஒரு நண்பர் என்கிட்ட வந்து ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணோம் ஜேபி, ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அந்த டைம் நான் என்ன பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்தேன், பிகாஸ் தெர் இஸ் நோ ஒர்க். அப்போ நான் அவருக்கு ஒரு ஐடியா சொன்னேன். ஒரு பட்டர்ஃப்ளையில், ஒரு கொக்கூனில் இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே கஷ்டப்பட்டு வெளியே வந்து சிறகு முளைச்சி அது பறக்குது. அதே மாதிரி பேரலி கட் பண்ணி ஒரு பொண்ணு அழகான ஒரு டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறான் அவங்க அம்மாவுக்கு. இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணி அவளோட செக்ஷுவாலிட்டியை அவள் வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்கிறா. நான் வந்து என்னது அப்படின்ற ஓப்பன் அவுட் பண்ணுறா அப்படின்ற கான்செப்ட் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது ஜேபி, பட் அது வேணுமா, கொஞ்சம் வேறு எதுனா சொல்லுங்களேன். ஏன் 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 அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது வீட்டில் காட்ட முடியாது, கலீக்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னாரு. ஸோ அது என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னு எனக்கு அப்போ வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அந்த கொஸ்டின்ல இருந்து எழுமினது தான் இந்த படம். ஸோ அதுக்கப்புறமா நான் அதை எழுத ஆரம்பித்தேன், ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நிறைய மக்கள்கிட்ட பேசியிருக்கேன். பேசி அப்படி உருவாக்கின கதை தான் இது. ஸோ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா லென்ஸ் ரிலீஸ் ஆகுது. லென்ஸுக்கு அப்புறம் இது பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸும் வந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து ரேவதி மேம், பிரகாஷ் ராஜ் அவங்கக்கிட்டலாம் இந்த கதையை பற்றி பேசினேன். பார்வதி அவங்களும் கதையை படிச்சிருந்தாங்க. பட் ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஆஸ் யூஷுவல் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், இது பண்ண வேண்டாம், கமர்ஷியலாக எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, போட்ட பணம் எடுக்கிற மாதிரி ஒரு கதையை கொடுங்க அப்படின்னு கேட்டார். சார், அப்படி எனக்கு கதை பண்ண தெரியாதே சார், அப்படி போட்ட காசு எடுக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது, பிஸ்னஸ் தான் பண்ணோம், படம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுச்சுங்க. அப்புறம் மஸ்கிட்டோ ஃபிலாசபிக்கு எடிட் பண்ணாமல் அது அப்படியே இருந்தது. ஒரு பையன் வந்து என்னை மீட் பண்ணுறான். இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னோட எடிட்டர் டேனி, அவன் வந்து நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், லென்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன், சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் இப்படி ஒரு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு. அவன் வந்தான், அதை எடிட் பண்ணான். அது படமாச்சு. அதுக்கப்புறமா தலைக்கூத்தல் அவன் ஒர்க் பண்ணான். அதில் இப்போது காதல் என்பது பொதுவோட மேலேயும் பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கான். நான் ஏன் மஸ்கிட்டோ ஃபிலாசபி சொல்கிறேன்னா, இந்த மஸ்கிட்டோ ஃபிலாசபி நடக்கலை, நான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் வந்து போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணலைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஜியோ பேபி சார். ஏன்னா மஸ்கிட்டோ ஃபிலாசபி அன்றைக்கி மூவியில் ரிலீஸ் ஆகுது. ஜியோ பேபி அந்த படத்தை பார்க்குறாரு, பார்த்து ஃபேஸ்புக்கில் என் கூட கனெக்ட் பண்ணுறாரு, என் கூட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னோட லென்ஸ் பார்த்தாரு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். அன்றைக்கி அவரோட கிரேட் இண்டியன் கிச்சன் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கிரேட் இண்டியன் கிச்சன் ரிலீஸ் ஆகுது. இட் பிகம்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் பெரிய பேர் எடுக்குது. அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கால் பண்ணி, நான் அப்போ தலைக்கூத்தலோட ஒர்க்கில் இருக்கேன், ஆர் லாக்டவுன் டைமில், இந்த மாதிரி தமிழில் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கதை பண்ணலாம், இது படம் பண்ணலான் இருக்கோம் ஜேபி, கதை இருக்கான்னு கேட்டார். இந்த கதையை சொன்னேன். இமீடியட்டாக அவர் எஸ்ன்னு சொல்லிட்டார். நான் என்னோட பார்ட்னர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுகிறேன், இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இந்த மாதிரி தலைக்கூத்தல் பண்ணுறேன் சார், அதுக்கப்புறம் பண்ணலான்னு. அன்றைக்கி கொடுத்த வாக்கு தான், அதை காப்பாற்றினார். அண்ட் தலைக்கூத்தல் முடித்த உடனே காதல் என்பது பொது உடைமை என்ற படத்தை பண்ணோம். இல்லை, நான் ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நான் ரீசெண்ட்லி ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மீட் பண்ணேன். அவர் ஸ்டில் ஃபோட்டோக்காக இல்லை, அவர் படம் எடுக்க வந்திருக்காரு, அவர் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் சினிமா ஆசையோடு வந்து இருக்கீங்க. ஸோ அது சில பேருக்கு சீக்கிரமாக நடந்தது, சில பேருக்கு லேட்டாக நடக்குது. பட் கட்டாயமாக நடக்கும். அந்த முயற்சி இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச அந்த சின்ன வேலை எதனா பண்ணிட்டு இருந்தால் அது வேறு இடத்துல கனெக்ட் ஆகும், அது வேறு இடத்துல கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகி டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நடக்கும், அதை சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு மோட்டிவேட்டிங் இதுவாக நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனி செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். படம் எப்படி உருவாச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ரொடியூசர்ஸாக ஜோமோன் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினார். பேசின உடனே அவர் சொன்னார், ஜிபி ஒரு 1 crore நம்ம முடிக்கணும், நான் நம்ம ட்ரை பண்ணலாம், ஐ கேனாட் கிவ் யூ த வேர்ட், வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து ஜியோ பேபி கிட்ட பேசி டெஃபினட்டாக நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், இது வந்து அகெயின் ஒரு ஃபெஸ்டிவல் படமாக எடுத்து ஈஸியாக நம்ம வந்து ஃபெஸ்டிவலெல்லாம் போகலாம், பாராட்டுகள் வாங்கலாம், அவர் வாங்காமல் போகலாம். பட் இது எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட் இல்லைனாலும் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கிற படமாக க்ரியேட் பண்ணோம். ஸோ வி நீட் ஆக்டர்ஸ், வி நீட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் லிஜோ மோல் பற்றியும் ரோஹினி மேடம் பற்றியும்
ஜியோ பேபி சார் சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் அடிச்சு பர்ஃபெக்ட் சார். ஐ மீன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இதுதான் காரணம் போல இருக்குது. எல்லாமே கூடி வருது அப்படின்னு தோணுச்சு. அண்ட் சொன்ன மாதிரியே தான் எனக்கு அது டிலே ஆகலை. அவங்கக்கிட்ட சொன்ன உடனே கதையை படிச்சுட்டு அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரோஹினி மேமும் அதே மாதிரி தான். அண்ட் கலேஷ் வந்து முன்னாடியே நான் அவனை கேஸ்ட் பண்ண வேண்டியது, லென்ஸில் என்னோட கேரக்டர் பண்ண வேண்டியது தான். கலேஷ் இஸ் அ தியேட்டர் ஆக்டர். அண்ட் ஸோ அவங்ககிட்ட பேசினேன், அவனும் பண்ணுறேன்னு சொன்னான். லாஸ்ட்டு ஆஃபீஸ்லாம் போட்டு கேஸ்ட் பண்ண முடியாத கேரக்டர் வந்து வினித் சார் கேரக்டர் தான் இருந்தது. நான் தேடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு யாரையுமே கிடைக்கல. அப்போ தான் என்னோட ஏடி பிரபு வந்து தெலுங்கு ஃபிலிம்லேருந்து ஒரு சீன் காமிச்சான். அதில் அப்பாவாக நடிச்சிருந்தார். அது பார்த்த உடனே நான் சொன்னேன், எஸ் இவர் தான் அப்படின்னு சொல்லி. அண்ட் அவருக்கும் ஸ்கிரிப்ட் அமைச்சேன். அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக படித்த உடனே என்னை திருப்பி கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினார். பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் இந்த டைமில் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் இது ப்ரொடக்ஷனாக வந்ததுக்கு அப்புறமா இது ஷூட் முடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபர் வந்து அதோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆர் இந்த இபி அப்படின்னு சொல்லுவோம். நோபின் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ஒரு நோபின் 28 டேஸில் 28 days we finished the film. Yeah, around 28 days நாங்கள் இந்த ஃபுல் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து நோபின் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நோபின், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரை பற்றியும் நான் பேசினோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்றது கேமராமேன், சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரீ சரவணன். விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். அண்ட் அதையும் தாண்டி இப்போ நம்ம டிஜிட்டலில் வந்ததுனால இதோட கிரேடிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட கலர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்து இந்த கலர்ஸ் எல்லாமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இவ்வளோ அழகாகவும் வர்றதுக்கு காரணம் வந்து வர்ணா ஸ்டூடியோஸில் இருந்து அவங்க கிரேட் பண்ணி கொடுத்த அந்த குவாலிட்டி அண்ட் அவங்களோட பேஷன்ஸ் தான். நாங்கள் நிறைய வாட்டி சேஞ்சஸ், கரெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி டேனி அண்ட் ஸ்ரீ வந்து விடவே மாட்டாங்க. ஒரு சின்ன கலர் வேரியேஷன், ஒரு சின்ன ஃப்ரேம் ட்ராப்பாக இருந்தாலும் விட மாட்டாங்க. அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து யூனோ ரொம்ப சப்போர்ட் பண்ண வர்ணா ஸ்டூடியோஸ்க்கு முதல்ல ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய வாட்டி அவுட் போகும், திரும்பி வரும், நிறைய வாட்டி போகும் வரும். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்கேருந்து நந்தன் அண்ட் ஃப்ரான்சிஸ் இங்கே இருக்காங்க, நந்தகுமார் அண்ட் ஃப்ரான்சிஸ் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் wherever you are. Yeah, and of course அதுக்கப்புறம் அதோட காஸ்டியூமர் சுபஸ்ரீ அவங்க வரல, 96 படத்தில் பண்ணவங்க. வேற நான் எதனா மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, எஸ் யா அனுவை பற்றி மறந்துட்டேன்ல. யா அனு அகெயின் மஸ்கிட்டோ ஃபிலாசபி. ஐ ஹவ் டு கோ பேக் டு மஸ்கிட்டோ ஃபிலாசபி. மஸ்கிட்டோ ஃபிலாசபியில் தான் நான் அனுவை மீட் பண்ணுறேன். அதில் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ லிஜோக்கு பேரா ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னும் போது எனக்கு அது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஆள் இருக்கணும்னு நினச்சேன். அவங்க அதுக்கு கரெக்டாக இருந்தாங்க. ஷீ இஸ் ஆல்சோ தியேட்டர் ஆக்டர். அண்ட் இந்த ஆக்டர்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா, நான் நிறைய லாங் ஷார்ட்ஸ் அண்ட் பெரிய கட் இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து அவங்க ப்ரொஃபஷனலிசம் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். எஸ்பெஷலி யூனோ ரோஹினி மேம், வினித் சார், யூனோ லிஜோ, அப்புறமா அவங்க 2 பேர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கெல்லாம் வந்து யூனோ இவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கு பெரிய காரணம் பக்கபலமாக இருந்தது அந்த ஆக்டர்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது இதில் முழுமையாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து வேலன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும், நீங்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அண்ட் மனிதர்களாக அந்த ரொம்ப நாசூக்கான, ரொம்ப வல்னரபிளான உணர்வுகளை வந்து ரொம்ப அழகாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ தேர் ஆர்ட், த்ரூ தேர் பாடி, த்ரூ தேர் டைலாக்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தேட். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய பாராட்டுக்கள் அண்ட் மிகப்பெரிய தகுதிகள். ப்ளீஸ் கிவ் தம் அ பிக் ஹேண்ட். யா ஃபைனலி வந்து இந்த படத்தில் வந்து வீடு வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஷார்ட் வீட்டில் இருந்திருக்கும். ஸோ ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டேன், இன்னைக்கு வரல அவர், மேபி இஸ் பிஸி ஒர்க்கிங். ஆறுசாமி சார், அவர் வந்து நான் அவர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், இந்த மௌனராகம் படம் பார்த்தேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு ஃபீலில் எனக்கு நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன்.
அது ரொம்ப நல்லாவே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அப்புறமா வந்து நீங்கள் கேட்ட பாடல், நான் ஏன் அதுக்கு லாஸ்ட்டில் வரேன்னா அவங்கள பற்றி நிறைய பேசணும். அதனால் கண்டன் நாராயணன் அப்படின்ற மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் நீங்கள் கேட்ட 2 பாடலையும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து தலைக்கூத்தல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்கே என்ன பிரச்சனையா? பேசலாமா? தேங்க்யூ. ஸோ அவர் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து தலைக்கூத்தலில் பிரமாதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாட்டு எனக்கு கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த படம் இதே மாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் இருக்குது கண்ணன் சார், நம்ம எப்படி பண்ணலாமா அப்படின்னோடனே, அது என்ன பட்ஜெட் ஏது அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல அவர். நம்ம பண்ணிடலாம் ஜேபி வாங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி கண்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அப்புறம் டெஃபினட்டாக அந்த பாடல் நான் உமா மேடம் கூப்பிட்டு அந்த படத்தை காமிச்சேன். ஃபஸ்ட்டு கட் எடிட் கட் காமிச்சு, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்கணும். நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 2 பெண்கள், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சொல்கிறேன், 2 பெண்களோட காதலை வந்து நம்ம வந்து காமிச்சது இல்லை ஸ்க்ரீனில். இது ரொம்ப அழகாகவும் ரொம்ப கௌரவமாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கணும், எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் ரொம்ப சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரையா மிஸ் பண்ணியிருக்கேன்? எஸ், இன்னொருத்தரை மிஸ் பண்ண. ஆக்சுவலி நோபினுக்கு பக்கபலமாக ராஜேந்திரன் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் ஈபியா. அவர் இன்றைக்கி வர முடியல, ஊரில் இல்லை. அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை கரெக்டாக அந்த டைமில் முடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணவர். அண்ட் ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனலி அதை மறந்துட்டேன் பாருங்கள். தேங்க்யூ ரவி. இந்த படத்தை எடுக்கிறது, அதை வந்து ஃபெஸ்டிவல் கொண்டு போகிறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஈஸியான விஷயம். நடந்துடும், எப்படியாவது நடந்துடும், அது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, ஓடிடி பிளாட்ஃபார்மில் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு வேறையும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு கோபம் தான். ஏன்னா நான் இந்த படத்தை தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ண நிறைய பேர் தமிழில் பண்ணாதீங்க, மலையாளத்தில் பண்ணுங்க, இல்லைன்னா ஹிந்தியில் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது டெஃபினட்டாக நல்லா போகும், எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, பண்ணாதீங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருந்தது. பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது டெஃபினட்டாக நம்ம பண்ணி தானே ஆகணும், அது ஏன் பண்ணக்கூடாது? தமிழ் ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, அது சொல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு எப்படி ஆடியன்ஸ் பற்றி தெரியும்? தெரிஞ்சால் நீங்கள் எல்லா படத்தையும் ஹிட் கொடுக்கலாம்ல, தெரிஞ்ச ஆடியன்ஸை புரிஞ்சு கதை எழுதி ஹிட் கொடுக்கலாம்ல, முடியாது இல்லையா? ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய கோபங்கள் எனக்குள்ளே இருந்தது, யூனோ. பட் இந்த படம் வந்து எடுத்து கோவாவில் ஸ்க்ரீன் ஆகிட்டு ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது அவங்கெல்லாம் சொன்னது கரெக்டு தான். நான் தான் கோவத்தில் என்னோட ஒரு அரகன்ஸில் இதை பண்ணிட்டேனோ அப்படிலாம் எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. கிரியேட்டர்ஸாக எல்லாருக்குமே தோணும், வி கோ த்ரூ அ ஃபேஸ் வேர் வி கோ த்ரூ லாட் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். அப்படி இருக்கும்போது நான் ஆல்மோஸ்ட் கைவிட்டேன். ப்ரொடியூசர்ஸ் தே மேட் த ஃபிலிம், பட் அதுக்கப்புறமா சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ தியேட்டர் கொண்டு வரதுக்கான அந்த ஒரு பவரோ அந்த ஒரு பொசிஷனாக இல்லாமல் இருந்த ஒரு சிச்சுவேஷன். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க க்ளீனாக, நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் டைரெக்டாக வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ வாஸ் இன் டோட்டலாக டவுனாக இருக்கிற டைமில் ஒரு ஏஞ்சல் மாதிரி எங்கேருந்தோ சொல்லுவோம்ல, நம்ம நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஏஞ்சல் மாதிரி சடன்லி ஒரு நாள் கலேஷ் கூப்பிட்றான் என்ன. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் படத்தை காமிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கோங்க, லெஸ்பியன் படமாக வேணாங்க, நாங்கள் பார்க்கல, இட்ஸ் நாட் அவர் டைப் ஆஃப் ஃபிலிம், வேணாமே. சில பேனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணவும் வந்தாங்க, பட் எங்கள் பேர் போட வேண்டாம், அது போடணுமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கலேஷ் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னால், தனஞ்சயன் சார் படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டாரு. நான் பார்த்துட்டாரா? எங்கே பார்த்தாரு? இல்லை அவர் பார்த்துட்டாரு, படம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டார். என்ன கலேஷ் சொல்கிறீங்க? அப்போது நான் சொன்னேன், அது எனக்கு பெரிய நம்பிக்கையில் இதே மாதிரி கூப்பிட்டு ஏதாவது சொல்ல போகிறாங்க, இல்லை நீங்கள் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு தனஞ்சயன் சாரையும் தெரியும், பட் நம்ம எப்படியும் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, சரி போய் மீட் பண்ணலான்னு மீட் பண்ணேன். தென் அவர் வந்து சொன்னார், நான் ஃபுல்லாக பண்ணுறேன் ஜேபி, எடுத்து பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. நான் கொஞ்சம் ஐ டென்ட் பிலீவ் இட் இனிஷியலி, பட் தென் எஸ், அவர் சொன்ன மாதிரியே இமீடியட்டாக நான் ப்ரொடியூசர்ஸை கால் பண்ணேன், கனெக்ட் பண்ணேன்,
அக்ரிமெண்ட் முடிஞ்சது. அண்ட் சொன்ன மாதிரியே ரொம்ப சிறப்பாக இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் படத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ரீச் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ், எடிட், நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் மியூசிக்கை திருப்பியும் ரீவொர்க் பண்ணோம். அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் என்னோடய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா சவுண்ட் டிசைன் ஆனந்த், அவனை எடிட்டர் கால் பண்ணாலே அவன் வந்து என்ன அப்படின்னு ஒரு லோ வாய்ஸில் தான் பேசுவான். இல்லை ஒர்க் அப்படியா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபுல்லாக அவங்களோட இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு பாட்டு தான் இருந்தது படத்தில், இன்னொரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மியூசிக் வீடியோ க்ரியேட் பண்ணலாம், லிரிக்கல் வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி நானும் ஆனந்தும் அதுக்கு கண்ணன் நாராயணன் கூட உட்காந்து மியூசிக் க்ரியேட் பண்ணி அதோட ஒரு லிரிக்கல் வீடியோ நீங்கள் பார்த்தது முழுக்க முழுக்க க்ரியேட் பண்ணது டேனி தான். இந்த ஸோ எல்லாருமே சேர்ந்து பேஷனேட்டாக இப்போ வந்து February 14th வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம்னா என்னோடய லென்ஸ் தலைக்கூத்தல், அதுக்கு எதுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய என்ன சொல்கிறது விசிபிலிட்டி இந்த படத்துக்கு இருக்குது. இந்த படம் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சி நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஐ மீன் கையிலேருந்து போயிடுச்சுன்னு நினச்சி உட்காந்துருந்த டைமில் இவ்வளோ போஸ்டர்ஸ், இவ்வளோ பேனர் அண்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நான் இந்த ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில், அதுவும் என்னோட படத்தோட ஃபங்க்ஷனில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதுக்கு காரணமான ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி என்னோட ஆர்மி, எனக்கு டோட்டலாக பக்கபலமாக இருந்த என்னோட டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவ்வளோதான், அங்கே முடிச்சிடுறேன். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் லாங். என்னோட கோ டைரக்டர் ரவி, நான் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் எழுதுவேன். அவர் தான் என்னை வந்து தமிழில் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், சண்டை போடுவோம். ரவி மட்டும் தான் இங்கே இருக்கார், வேறு என்னோட ஏடிஸ் மற்ற நிறைய பேர் வரல. அதுக்கப்புறம் சிரில், டேனியோட தம்பி, அவன் இப்போ ஃபுல்லாக இதோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் பிரபு அப்படின்ற இன்னொரு ஏடி, அதுக்கப்புறமா தனா பிரேம் அப்படின்ற இன்னொரு ஏடி, வேற பிரவீன் சொல்லிட்டு சமைச்சு போடுவான். அவன் பாருங்க சமைச்சு போடுவான், பட் அவன் டைரக்டராக வந்திருக்கான். இன்னைக்கு அவனால் வர முடியல, அவனுக்கு காலையில் பஸ் கிடைக்கல. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த படம் February 14th வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு கியூர் லவ் சொல்கிற ஒரு படம் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸோட இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க. இதை டெஃபினட்டாக எல்லார்ட்டையும் போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அண்ட் தேங்க்யூ ரவி. எனிவே இது உங்களோட என்ன சொல்கிறது கடமை, பொறுப்பு, அதையும் தாண்டி ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக நான் வந்து இந்த படத்தோட லேடி மோகன்லாலை பற்றி பேசிட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. தீபா அக்கா இதில் ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நான் ஷூட்டில் ஃபுல்லாக அவங்கள லேடி மோகன்லால் தான் கூப்பிடுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். காலையில் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறது வேணுமா? குணா கிட்ட நான் கேட்டேன், ஒரு 3 மணிக்கு வைக்கலாமா, ஏன்னா எல்லா ஊடகங்களும் வர முடியும், காலையில் வரணும்னா ரொம்ப கஷ்டமாச்சேன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். டைம் ஸ்லாட்டே கிடைக்கலங்க. பிஆர்ஓ யூனியனில் டைம் ஸ்லாட் கிடைக்கல. அவ்வளோ ஈவெண்ட் நடக்குது, அவ்வளோ படங்கள் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இத்தனை ஊடக நண்பர்கள் வந்து இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு மிக்க நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களை காலையில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வர வைக்கிறது. அது நீங்கள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அதுக்கு பிறகு இந்த விழா இப்படி ஒரு சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். முதல்ல இயக்குனர் சசி சார், என்னுடைய நண்பர், பூ அலந்து நம்ம எல்லாம் பார்த்து வைக்கிற பிச்சைக்காரன், அதுக்கு பிறகு சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் நான் வந்து லிஜோமல் பேர் வந்து லிஜோமல் சிவப்பு மஞ்சள் பச்சை தான் எழுதியிருப்பேன், எஸ்எம்பின்னு எழுதியிருப்பேன். உங்கள் பேர் அப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தீங்க, உங்களை அப்படி நடிக்க வச்சிருந்தார் சசி சார். சசி சாருடைய அறிமுகங்கள் சோடை போனதே இல்லை. பார்வதியாக இருந்தாலும் சரி, லிஜோமல் இருந்தாலும் சரி, பல நடிகைகள். அப்படிப்பட்ட சசி சார் வந்ததுக்கு நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு 12 வருஷம் முன்னாடி பார்த்து இன்னைக்கு வரையும் வேந்துட்டு இருக்கிற ஒரு படம் வந்து நடுவில் ஒரு பக்கத்தை காணும், இல்லை கொஞ்சம் பக்கத்தை காணும், பாலாஜி சார். நான் எப்பவுமே அவருடைய வந்து அடுத்தடுத்த படைப்புகள் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். பாலாஜி சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து கலந்துட்டதுக்கு. நெல்சன் வெங்கடேசன் அவருடைய மான்ஸ்டர் படம் நம்மளாம் பார்த்தோம், ஒரு எலியை வச்சு மான்ஸ்டர் பண்ணவர். அவர் வந்து இப்போ அடுத்தது
டிஎன்ஏ அப்படின்ற ஒரு படம் எல்லோருமே எதிர்பார்க்குற ஒரு படம் பண்ணிட்டீங்க. ட்ரெய்லரை கொடுத்து பிஸியாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனாலும் சொன்னார் நான் வரேன் சார், இந்த விழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னாரு. அவருக்கும் நன்றி. இந்த விழாவில் கலந்துக்கிட்ட மிக முக்கியமாக நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அது வினீத் சார். வினீத் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் தேசம் அப்படின்லாம் ஆரம்பித்து அவருடைய அந்த ரொமான்டிக் ஹீரோ. அது பிறகு நம்ம வந்து பார்த்து வேந்தது வந்து அவர் வந்து டான்ஸ் சந்திரமுகி படத்தில். இன்னைக்கு வரையும் சந்திரமுகி படத்தில் அந்த டான்ஸ், அந்த பாட்டு, அந்த ராரா அந்த பாட்டு வந்தாலே நம்ம வந்து ரெண்டு பேரையும் பார்த்து, ஜோதிகா மேமையும் வினீத் சாரையும் பார்த்து வேப்போம். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸரா பல பேர் மத்தியில பல அன்பு எல்லாரும் பார்க்குற ஒரு நடிகர் இந்த படத்துல அவ்வளோ பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. அவர் வந்த உடனே நேற்று வந்து ஒரு 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 ஷோ வச்சிருந்தோம், ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் இந்த படத்துக்காக. ஒரு நாளைக்கு நம்ம நாங்கள் ஷோ போட்டே இருந்தோம். எதுக்குன்னா நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் எடுக்கலாம். அந்த வந்த ஒப்பீனியன் வச்சு தான் இந்த படத்துல இப்போ ஜேபி சார் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் என்ன ஒப்பீனியன் சொல்றாங்களோ அதை வச்சு கொஞ்சம் நம்மளால என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய வினீத் சார் நேற்று நீங்க வந்த உடனே நீங்க ஹலோ மேன் அப்படின்னு எல்லாரும் கிளாப் தேட்டர்ல எல்லாரும் இல்ல உங்களை பார்த்தோன்னே ரசிக்கிறாங்க. அப்படி அதுவும் நீங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்ப வர முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது என்ன சிரிப்பு தெரியுமா எல்லாரும். என்ன என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல, அண்ட் வெரி மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வினீத் சார். இந்த நேரத்துல உங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு உங்களை வெல்கம் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சாலை பத்தி உங்களை வெல்கம் பண்ண நினைக்கிறேன். சசி சார். ரோகிணி மேம் தான். ரோகிணி மேம் எல்லோருமே தமிழ் சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும். என்ன காரணம்னா 50 வருடங்கள் சினிமாவில் இருந்திருக்காங்க. 50 வருடங்கள் இஸ் நாட் அ ஜோக். 50 வருடங்களும் இவ்வளோ பேரோட புகழோட சவுத் இந்தியன் சினிமாவில் ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு வாண்டட் ஹீரோயினாக இருக்கிற ரோகிணி மேம்க்கு நன்றி. இந்த படத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் நடித்து ரோகிணி மேம் வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. நேற்று வந்திருந்த பல பேர் வந்து ரோகிணி மேமை வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க, கொண்டாடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தணும். ஏன்னா 50 வருடங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸா அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்களுக்கு ஒரு சாலை பற்றி நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜோமன் ஜேக்கப் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் எடுத்து சச் எ குவாலிட்டி ஃபிலிம், ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டியான படத்தை வந்து ஜேபியோட இணைந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதில் நினைச்சவங்க எல்லாமே அவ்வளோ சிறப்பாக. லிஜோமோலுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பல விருதுகள் காத்திருக்கிறது. இவ்வளோ தைரியமான ஒரு முயற்சி லிஜோமோல் அவர்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட சேர்ந்து அனுஷா அவர்களுக்கும் நல்ல பாராட்டுகள் வரும். கண்டிப்பா எல்லோருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. கலேஷ் தான் இந்த படத்தை எனக்கு வந்து மீண்டும் எங்கல, நான் லாஸ்ட் இயர் இந்த படத்தை ஒரு ஃபெஸ்டிவலை பார்த்த பிறகு நான் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஓடிடியில் பேசிட்டு இருக்கோம் டைரக்ட் ப்ரீமியர் அப்படின்னு ஜேபி சொன்ன மாதிரி. சரி, நான் அது பிறகு ஃபாலோ பண்ணல. திடீர்னு வந்து எனக்கு கலேஷ் வந்து ஒரு மெசேஜ் போட்டார், சார் நீங்கள் ஹிருதயம் படம் பார்த்தீங்களா, அதில் நடிச்சிருக்கேன் நான். அடுத்தது வந்து நான் ஒரு மலையாள படத்தில் இந்த படம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த படம் வந்து வருஷங்களுக்கு விசேஷங்கள். அதில் சொல்லியிருந்தார், நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்க சார், அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னார். நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு கலேஷ் அப்படின்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார் எனக்கு, சார் ஒரு படம் வந்து நாங்கள் நடித்து ஒரு 9 மாதம் 10 மாதமாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எந்த படம் அப்படின்னா, காதல் என்பது பொது உடைமையினர். எங்க 1 இயர் முன்னாடி நான் தாங்க கேட்டேன் இந்த படத்தை கொடுக்க சொல்லி, அவங்க கொடுக்கலங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இமீடியட்டாக நீங்கள் பாருங்க, திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நாங்கள் முடிச்சு தரோம், ஜேபி எல்லாம் பேசிட்டு வாரு அப்படின்னாரு. தென் நான் சொன்னேன், 1 வருஷம் முன்னாடி பார்த்தது ஆல்மோஸ்ட் திருப்பி நான் பார்த்துட்டேன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. அப்போது அந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. அதில் சசி சார் வந்தார். சசி சார் படம் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல படம் இது, ஆனால் இதெல்லாம் நிறைய விஷயம் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, நம்ம பண்ணிவிடுவோம், அது பண்ணாங்கன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜேபியை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன், ஜேபி எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்டில் சேஞ்ச் ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும். நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக பண்ணியிருக்கீங்க, இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி படமாக நீங்கள் மாற்றி கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இந்த படத்தை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் ஜேபி வந்து மிகவும் நன்றி சொல்லணும். ஜேபிக்கும் அவருடைய டீம், ஸ்ரீ சரவணன், டேனி, எவ்ரிபடி. என்னென்னா நான் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தேன். அதாவது எடுத்த படத்துல நான் சொல்லிட்டே இருக்கேன், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு. பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்சிங் முடிஞ்சு ஆனந்த் கிட்ட படத்தை காமிக்கிறாரு. அப்புறம் நான் சொல்றேன், ரமேஷ் தானே சவுண்ட் டிசைனர், ஆனந்த் ரமேஷ்
ராஜேஷ் என்ன சொல்றாரு, படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கையில கொடுத்துட்டேன்னாரா. அப்போ உட்காந்துட்டு நாங்க திருப்பி உட்காந்து பாக்குறோம். திருப்பி பார்க்கும்போது நான் சொன்னேன், இல்ல சார் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். கண்ணன் சார் முகம் சுளிக்கவே இல்லை. கண்ணன் நாராயண் சார், போட்டு தரேன் சார், திருப்பி பிஜிஎம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை எல்லா செகண்ட் ஹாஃப்க்கும் பிஜிஎம் எங்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகுது, ஏன்னா இது ஹோல்ட் பண்ணணும் ஆடியன்ஸை. இது வந்து ஒரு கான்வர்சேஷன் படம், ஒரு டயலாக் ஓரியன்ட் படம். அப்படிப்பட்ட படத்துல வந்து நம்ம ஒரு ஹோல்ட் பண்ணணும்னா பிஜிஎம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லும்போது, என்ன கருத்து சொன்னாலும் அது கரெக்டா இருந்ததுன்னா அதெல்லாம் ஏத்துக்கிட்டு, சிலதெல்லாம் ஜேபி வேணா சார் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்கா, ஒரு ரெடியான படத்துல அவ்வளோ டீம் ஒர்க்கா இந்த டீம் இயங்கி அண்ட் ஒரு படைப்பா பார்க்கும்போது, நாங்கள் ஒரு 4-5 ஸ்கிரீனிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஜேபி நம்மளுக்கு ஒரு படமா கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ டு தேங்க் ஜேபி அண்ட் ஹோல் டீம். உங்களுடைய எஃபர்ட்டுக்கு நன்றி ஜேபி. ஏன்னா ஜெயபிரகாஷ் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நீங்க படம் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க, அது வந்து ஃபெஸ்டிவல்ல அங்கீகாரம் வந்துருச்சுன்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க எதுக்கு சார் இவ்வளவு சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் ஆனா என்ன கோரிக்கை வச்சாலும் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு சிறந்த படைப்பா, ஒரு நல்ல படைப்பா நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி. அண்ட் ஜியோ பேபி சாருக்கும் நன்றி, இந்த ஹோல் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி. இந்த படத்தை என் கையில் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த படைப்பு கண்டிப்பாக நாங்கள் இதுவரையும் போட்ட எல்லா ஸ்பெஷல் காட்சிகளும் எனக்கு வந்த எல்லா ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து. அவர் பேசும்போது சொன்னாரு, இது வந்து லெஸ்பியன் என்ற வார்த்தை அப்படின்றத வந்து நீங்க நெகட்டிவா பார்க்க வேணாம், ஒரு பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கிற அன்பை பத்தியும் புரிதலை பத்தியும் இது பேசுது. உணர்வுபூர்வமா எப்படிப்பட்ட ஒரு அன்பு உருவாகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல பல வசனங்கள் மூலமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு ஜேபி. மெச்சூர்டான ஒரு படம், எல்லோருமே பார்க்க வேண்டிய படம், பர்டிகுலரா மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு படம். அப்படிப்பட்ட படத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த படம் உங்களுக்கு நாங்கள் வெகு விரைவில் இன்னும் இந்த வாரம் ப்ரெஷ் ஷோ நடக்க போது அதில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஆதரவு அளிக்கணும் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 8 படம் 7 படம் வரதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 2 படம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 2 படம் வரலாம். ஊடக நண்பர்களுக்கே டயர்ட் ஆகிடும். இத்தனை படங்கள் போட்டால் எப்படிங்க பார்க்கறது, எப்படிங்க ரிவ்யூ பண்ணுறது, எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற டயர்ட்னஸ் ஊடக நண்பர்களுக்கே வருதுன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும்? 7 படங்கள் வருது ஜனவரி 24ஆம் தேதி. அப்போ நான் வந்து நிறைய ட்வீட் பண்ணேன், மெசேஜ் போட்டேன் குரூப்ல, எத்தனை படங்கள் வருதுன்னு. ஆனா ஒரு படம் மட்டும் தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த படம் வந்து குடும்பஸ்தன். அது பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு படம் பாட்டர் ராதா நல்ல சிறப்பான படமா இருந்தது. இன்னொரு படம் நல்லா இருந்தது. ஆனா அதுக்கான என்ன சொல்றது, அங்கீகாரம் வரத்துக்குள்ளே இன்னொரு வாரம் வந்துடுச்சு. அது பிறகு பெரிய படம் வந்துடுச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ் சினிமாவில் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் சொல்றது, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடையாது. எப்படியாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லாம கரெக்டான டேட்ல எல்லாருமே வந்தா எல்லோருக்குமே வாய்ப்பா இருக்கும். இல்லைன்னா நம்மளே நம்ம படத்தை அழிச்சிக்கிற மாதிரி ஆயிடும். ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஒரு படத்தை. ஏன்னா அது ஒரு படைப்பு. அந்த படைப்புக்காக இவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க, இவ்வளவு நடிகர்கள் உழைச்சிருக்காங்க, ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பல பேர் அவங்களோட பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை வந்து ஜஸ்ட் லைக் த தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, சரி நம்ம இன்னொரு வாரம் வெயிட் பண்ணுவோம், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், இன்னொரு வாரம் நல்ல சரியான வாரத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு படம் தான் வாரத்துல வந்து மக்களால கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த படத்தை வந்து வாய்ப்பே கொடுக்காம இன்னும் 7 படங்கள் வர்றது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா பாக்குறேன். இது வந்து நான் பல அசோசியேஷனுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருக்கேன். வெகு விரைவில் நம்ம ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரணும். அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாருக்கும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, சேம்பர் எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கண்டிப்பா வந்தே ஆகணும். 4 திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமால ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்பதான் அந்த 4 திரைப்படங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். அது மூலமா அட்லீஸ்ட் 1-2 படங்களுக்காவது மக்கள் வந்து தியேட்டர்ல பார்ப்பாங்க அப்படின்றதா என்னுடைய பர்சனல் கோரிக்கை. அதுதான் அசோசியேஷன் எல்லார்ட்டும் பேசிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பிரச்சனையாலதான் இன்னைக்கு வந்து ஷோ ஏன் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை நிறைய போயிட்டே இருக்கு. திரையரங்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல இருந்து நான் மல்டிபிளெக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் இந்த வாரம். அவங்க சொல்றாங்க, எடுத்தோடனே சொல்றாங்க, சார் அந்த படம் வருது சார், இந்த படம் வருது சார், இத்தனை படங்களுக்கு ஷோ கொடுக்குறோம் சார், எப்படி சார் இத்தனை ஷோ கொடுக்க முடியும்? ஒரு ஷோ கொடுக்குறேன். அந்த ஒரு ஷோ எப்படி கொடுப்பாங்க? ஒரு 11 மணிக்கு கொடுப்பாங்க, காலையில 9 மணிக்கு கொடுத்தாங்கன்னா யார் வந்து பார்ப்பாங்க? ஸோ நாமளே படங்களை அழிக்கிற மாதிரியான விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் இன்னொரு தயாரிப்பாளர் அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது தவிர்க்கப்படணும். 4 திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமாவில் வரக்கூடாது. அப்பதான்
திரையரங்கு உரிமையாளர்களும் கரெக்டான முறையில் ஷோ அலோகேட் பண்ண முடியும். ப்ரெஸ்ஸும் வந்து படங்களை பார்த்து கரெக்டாக மீடியா நண்பர்கள்லாம் படங்களை பார்த்து அதுக்கான ஆதரவு கொடுக்க முடியும். இத்தனை படங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றதான் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது அட்லீஸ்ட் இப்போ உடனே மாறலனாலும் வெகு விரைவில் இந்த மாற்றம் வரும் நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் இந்த ஒரு குவாலிட்டியான படம், மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம், ஒரு நல்ல ஒரு படைப்பு. இதில் அற்புதமான உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. எல்லோருமே பிரமாதமாக உழைச்சிருக்காங்க. ஒரு வருட காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த படைப்பு இந்த ஃப்ரைடே வருது. உங்களுடைய ஆதரவு தேவை. ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அண்ட் என்னோட பயணிக்கிற என்னுடைய டீம் அண்ட் குணா பிஆர்ஓ அண்ட் த ஹோல் டீம், டிஜிட்டலி டீம், எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் பெருசாக போய் ரீச் ஆகி மக்கள் வந்து இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாலாஜி, வணக்கம். சீக்கிரம் முடிச்சிடுறேன். இங்கே பேசுகிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச மரியாதை. இந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம் அவங்க பேசுறது தெளிவாக எல்லாருக்கும் கேட்கணும். இங்கே மேடையில் பேசுகிறவங்களுக்கு இந்த நச சத்தம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பை நான் வேண்டுறேன் பேசுறதுக்கு முன்னாடி. நன்றி. ஒரு நாள் கொத்துன்னு படம் முடிஞ்சதும் எனக்கு சினிமாவிலேருந்து வந்த முதல் கால் வந்து தனஞ்சயன் சார்ட்டன் தான். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நேற்று ஃபோன் பண்ணும்போது எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்துருக்காரு, எல்லா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் போகிறாரு, படமும் ரிலீஸ் பண்ணுறாரு. 24 ஹவர்ஸில் அவரோட டைம் டேபிளை நான் ஃபாலோ பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பித்து எங்களுக்கு நீங்கள் காலையிலேருந்து எப்படி சினிமாவில் இயங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் ஸ்ரீ சரவணன் அவர் டிஓபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எதாச்சும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அங்கங்கே போஸ்டர் பார்த்துருக்கேன், ஜேபி சாரோட லென்ஸ் பார்த்துருக்கேன், தலைப்புதல் நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற அனுஷா என்னோட ஃப்ரெண்டு, ஸ்ரீ சரவணனோட ஃப்ரெண்டு, அப்புறம் உமாதேவி அவங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்தை மேலே ஒரு கூடுதல் அன்பு அப்படின்னு இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஆங்கிலத்தில் ஷான் பென் பண்ணார், கஸ் வான் சாண்ட் டைரக்ட் பண்ணார். அது யாரை பற்றின படம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஷான் பென் ஃபேனாக நான் அந்த படத்துக்கு போகிறேன். அப்போ அந்த படத்துக்குள்ளே போகும்போது அமெரிக்காவில் ஒரு ஹோமோசெக்சுவல் முதல் முறையாக ஒரு அரசு பதவிக்கு வந்த ஒரு கதையை அந்த மில்க் திரைப்படத்தின் மூலமாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த படம் பார்த்ததும் எனக்கு என்னென்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கானில் அதிகமாக செலிப்ரேட் பண்ண படம், ஒரு படம் பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த படமும் நான் பார்க்குறேன். அந்த படத்தில் நடித்த நடிகை லீ சிடு வந்து என்னுடைய மிக ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் சில கேள்விகள் கேட்கப்படுது இந்த ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி. அதுக்கு அவங்க சொன்ன பதில்களும் எனக்கு சில ஆச்சரியங்களை தந்தது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, மதமோ ஜாதியோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களோ இல்லாமல் சம்பிரதாயங்களும் சட்டத்திட்டங்களும் நம்மளுடைய ப்ராக்டிசஸ் நம்மளை ஒரு சுழலுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்து இயக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் உருவானதுக்கான காரணம் நீங்கள் ஆரம்பிச்சு போனீங்கன்னா, பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா, அது ரொம்பவும் ஒரு சில்லறைத்தனமான கேள்வி கூட கேட்க தேவையில்லை, அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது இப்படி உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அமெரிக்காவில் இருக்கட்டும் இல்லை ஐரோப்பாவில் இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாண்டில் வந்து சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்மளுடைய சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு அதிகமாக குவேர் கம்யூனிட்டி பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது கலையும் திரைப்படங்களும். அந்த வகையில் இந்த டீமுக்கு என்னுடைய முழு மரியாதையும் அன்பும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்வை தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொச்சைப்படுத்தும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையில்
இந்த மாதிரி வந்து சேம் செக் ரிலேஷன்ஷிப், அது லெஸ்பியனாக இருக்கட்டும், இல்லை கேவாக இருக்கட்டும், இல்லை LGBTQ AI++ கம்யூனிட்டியோடைய எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே சரி, அதை ஒரு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நமக்கு பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவங்களோட லவ்வில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் அதோடைய செக்ஷுவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு கூச்சமும் ஒரு கிண்டலும் இருக்கும். இந்த படத்தில் அதை முழுவதுமாக இல்லை பிரதானமான அளவில் அதை தவிர்த்துட்டு உணர்வுகளுக்கு அதோடைய சென்சிட்டிவிட்டிக்கும் அதனுடைய யதார்த்த தன்மைக்கும் உண்மைக்கும் அதிகமான இடமளித்திருக்கிறார் ஜேபி. ஜேபியோட லென்ஸ் நான் பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவோட சூழல்ல மெயின் வணிகத்து சார்ந்த படங்கள், இப்போ குடும்பஸ்தன் வந்து பெரிய வெற்றி ஆயிருக்கு. தமிழ் சினிமா அப்பப்போ ஒருத்தரை தத்தெடுக்கும். சிவாவை தத்தெடுத்தது, சேதுவை தத்தெடுத்தது, அப்புறம் இப்போ மணிகண்டனை தத்தெடுத்துட்டு இருக்கு. ஈஸ் அவர் மிடில் கிளாஸ் போஸ்டர் பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ மாதிரியே இருக்காது, பக்கத்துல போனீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாப்ல. ஸோ இந்த மாதிரி வணிக சினிமாவுக்கு இங்கே சிவப்பு கம்பளம் அதிகமாக விரிக்கப்படும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருக்கு புரியும். குடும்பத்தினை பத்தி தப்பா பேசினவங்க நிறைய பேர் என் காதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் இன்னைக்கு ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே தெளிவா இருக்காங்க, அவங்க எதை கன்சியூம் பண்ணணும், எது நல்லா இருக்குன்னு அவன் தான் முடிவு செய்யணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ரசிகர்கள் விமர்சன சூழல்ல ஒரு பெரும் பகுதியான ஆடியன்ஸை வந்து படம் பார்க்க விடாம நாம தடுக்கிறோம் நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குதுன்னா பெரும்பான்மையா தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. நான் பேசுறேனே, போன் பேசுறேனே, கொஞ்சம் வெளில போய் பேசுங்கண்ணே, தேங்க்ஸ். தனிப்பட்ட விருப்பத்தையும் தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளையும் உள்ள பிரதிபலிக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இதை வச்சு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றான். சோசியல் கன்ஸ்ட்ரக்டுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஆடியன்ஸ் அதிகமா வந்து தியேட்டர்ல படத்தை சாம்பிள் பண்றதுக்கான சூழலை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், நம்ம எல்லாரும் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம வந்து உருவாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜேபி மாதிரி ஒரு இயக்குனர் இது வந்து ஒரு எல்லாம் போல்ட் அட்டெம்ப்ட், அப்புறம் வந்து போல்டா நடிச்சிருக்காங்க, அப்புறம் போல்டா பேசுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ரொம்ப ஒரு ஒரு பிற்போக்கான சிந்தனை, அது ரொம்பவும் பிற்போக்கான சிந்தனை. அதாவது நம்மளுடைய சக மனிதன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்க திருச்சபை சபையோடைய போப்பாண்டவர் ஒரு ஒரு ரீல்ல பேசும்போது, இன்டர்வியூல பேசும்போது என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சக மனிதனை நேசிங்கிறது என்னுடைய அடிப்படை, அந்த அடிப்படையில இதை நான் முழுவதுமாக ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு கிடையாது, சப்போர்ட். நீங்க எங்களோட சிம்பத்தைஸ் பண்ண வேண்டாம், ஆனா எங்களை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? டு ஹேவ் அ நார்மல் லைஃப் லைக் ஹவு அதர் பீப்புள் லிவ் இன் தி சொசைட்டி. இங்க பேசும்போது கூட வந்து இவங்க டிஃபரெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யாரோ பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த படம் எது நார்மல் இல்லைங்கிறத கேள்வி எழுப்பக்கூடிய படம், அதற்கு விடை சொல்லக்கூடிய படம். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல 2 பெண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இல்ல ஒரு 2 ஆண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இல்ல கியூர் கம்யூனிட்டியில இருக்க யாரோ 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை அவங்க 2 பேர் லவ் பண்றது இல்ல, அவங்க எப்படி ஒரே வீட்டுல இருப்பாங்க, அவங்க எப்படி செக்ஸ் வச்சுப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்கும், இது எதுவுமே நம்மளுடைய கண்களுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் பழக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. நம்மளோட பிரெயின் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை அ காக்னிட்டிவ் பயஸ். அதாவது நீங்க பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், பழகிற விஷயங்கள், உங்களுக்கு போதனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்க பிரெயின் வந்து இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது. இது வந்து உங்க பிரெயின் வந்து கண்டிஷன் பட்டிருக்கு. உங்கள எல்லாருமே, நானும் தான், நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றோம், நம்ம பார்க்கிற விஷயங்கள், நமக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள், திணிக்கப்படுகிற விஷயங்கள், இதெல்லாம் உங்களோட பிரெயின்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குது. இது இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குது. அதுல இருந்து இந்த சமூகம் தன்னை விடுவித்துக் கொள்ள ட்ரை பண்றதா நான் இந்த சினிமா மூலமா பாக்குறேன். அதுக்காக மில்க் எடுத்த கஸ்மான் சானும் சரி, இல்ல ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் எடுத்த அந்த இயக்குனரும் சரி, இந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய ஜேபிக்கும் சரி என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பிரதானமா பெருசா நாங்க அதிகமா பங்கு பெறது இல்லை. ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்ல உண்மையை பேச முடியறது இல்லை, அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ. ஏன்னா இதெல்லாம் வந்து கடவுள்களை ஆடியன்ஸை வந்து கடவுளாக்கும் மேடைகளாக ஆடியோ லான்ச்சுகள் வந்து மாறிட்டே வருது. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு படத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை எடுத்து நீங்க பேசினாலே அது அந்த ஆடியன்ஸுக்கு போய் சேரும். பிரஸ் அது சரியா புரிஞ்சுப்பாங்க. தேவையற்ற ஜோடனைகள் நமக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல தேவையில்லை. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான முயற்சி. இந்த தமிழ் சினிமா சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிக சூழல்ல இப்படி ஒரு படத்தை, அதாவது முழுக்க முழுக்க இவர் சொல்றாரு இல்லையா, என் கேள்வி ஆக்சுவலா அவரோட பாயிண்ட் என்னோட பாயிண்ட் ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஜேபி பேசும்போது எனக்கு கோபம் வந்தது. அங்கதான் வந்து ஒரு ஹார்ட் ஃபார்ம் வந்து அது ஒரு படைப்பை உருவாக்கும். ஒரு கிரியேட்டர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அதை நேசிக்கணும், இல்ல காயப்படணும், இல்ல கோவப்படணும்.
அப்படி ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அவரால் ஒரு உண்மையான கிரியேஷனை கொண்டு வந்து வெளியில மக்கள் முன்னாடி கொடுக்க முடியும். இந்த படம் வந்து ஒரு உண்மையான படைப்பு அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் முன் வச்சேன் இல்லையா, LGBTQA+ உடைய கம்யூனிட்டி பத்தின ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குன்னு. அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்றாங்க. அவர் சென்சுவாலிட்டியை விரும்பல, ஆனா அதே நேரம் அழகியலோடையும் ஏஸ்தட்டிக்ஸோடையும் பொறுப்போடையும் நிதானத்தோடையும் இந்த படத்தை வந்து அவர் அணுகியிருக்காரு. ஸோ அதுக்கு ஜேபிக்கு வந்து முழு வாழ்த்துக்கள். குவிக்லி அபவுட் த காஸ்ட் அண்ட் க்ரூ, லிஜோமோல் உங்களோட படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை நீங்க கேரி பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்டரோட ஆர்ட் ஃபார்ம்ல இஸ் கான் ஃபார் லாங்கர் ஷார்ட்ஸ். அப்புறம் டெஃபினெட்லி நிறைய டேக்ஸ் நடந்திருக்கும். 2-3 ஆர்டிஸ்ட் மட்டும்தான். கேமராமேன் சைடில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், மற்ற ஆர்டிஸ்ட் சைடில் சேலஞ்சஸ் இருக்கும். ஒரே லென்த்தி ஷாட் ரொம்ப நேரம் போகும்போது நிறைய ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணி நடிக்கணும். அப்போ பல வாட்டியும் ஒவ்வொரு மாட்டி எத்தனை டேக் போனாங்கலாம் தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெர்ஃபார்மன்ஸோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதோட ப்ரெசிஷன், துல்லியம் வந்து ரொம்ப அழகாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய கண்கள். ஏன்னா இது நம்ம திரையில பார்க்காதது. பல விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் நம்மளுடைய பிரெயின் வந்து அதுக்கு பழக்கப்படாததுனால, நம்ம இது வரைக்கும் திரையில் அதை பார்க்காததுனால, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இந்த படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புண்டு. அது நார்மலா இது என்னன்னு ஒரு குழப்பம் வரதுக்கு வாய்ப்புண்டு. இந்த படம் பார்க்கும்போது படம் முடிகிற வரைக்கும் நீங்க எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. படம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். கொஞ்சம் யோசிங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான முயற்சியை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அனுஷா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணன் சாருடைய அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க உமாதேவியனுடைய ஃப்ரெண்டு ரொம்ப அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்கு இந்த பாட்டுலன்னு பார்க்கும்போது. விஷுவலை பார்த்து எழுதினாங்கிறது எனக்கு இப்போதான் தெரிஞ்சது. அப்புறம் அந்த தம்பியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட் இந்த படத்துல ஒரு சின்சியரான எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அந்த 1.5-2 மணி நேரம் டைமை கொடுக்கறது முழு தகுதின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நெல்சன் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசினா அது ரொம்ப சுமாராக இருக்கும். ஏன்னா எனக்கு நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு பதட்டமாக உட்காந்துட்டு இருக்கேன். நான் அது எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பேச வராது. அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நான் இந்த படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் மன்னிச்சிடுங்க. நான் படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் பார்த்தேன். சரவணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சரவணன். நான் இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணலனா எப்படின்ற மாதிரி தான் போனேன். படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சு அந்த டீம் மேலே. ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை எவ்வளோ ஜென்யூனாகவும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடையும் பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மெயினாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், பொறுப்பாக சொல்கிறோம், அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வேண்டியது ட்ராமா, ஒரு சுவாரஸ்யம் வேணும் படம் பார்க்குறது. அதுவும் அந்த படத்தில் இருந்தது. படம் முடிகிற வரைக்குமே நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நடித்தவங்க, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம், அருமையான படம். டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் அந்த ஷோவில் நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா, க்யூர் கம்யூனிட்டியிலேருந்து நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்மளோட விஷயத்த ஒருத்தவங்க படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா யாருமே பேச கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை பேச தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணுற விஷயத்த ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமாக எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாங்ஸ், இந்த 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தீயாய் மோதும் கண்கள், அந்த வரிகள், அந்த பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு என்னோடய நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் படம் பார்க்கும்போது மிஸ் பண்ண விஷயம் வந்து மியூசிக்கையும் லிரிக்கையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஏன்னா கவனிக்கலை. ஏன்னா இந்த படத்தினுடைய சப்ஜெக்டை பார்த்தோன்னே நான் முதல்ல இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா, இது பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கையும் லைன்ஸையும் மிஸ் பண்ணிடுறது, லிரிக்கையும். இப்போ தான் இங்கே ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து பார்க்கும்போது தான் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்த மியூசிக் டைரக்டரும் சரி, லிரிக்ஸும் குட், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து ரோஹினி மேம் ஆகட்டும், இல்லை வினீத் சார் ஆகட்டும், அனுஷா, கலேஷ், இது எல்லாருமே சம்மந்தப்பட்ட எல்லாருமே ரொம்ப ரியலாக இருந்திருந்தாங்க, ரொம்ப ரியலாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிஜோ, என்ன எங்கள் லிஜோன்னு தான் சொல்லணும். ஓகே,
இப்போ நான் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணும்போது வந்து ஒரு ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆன ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷண்ட பிரதிகாரத்தில் ஒரு சின்ன ரோலில் வந்துருந்தாங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணேன் நான் அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்ரைபல் லுக்கில் ஜெய்பீமில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர் பாப் கட் பண்ணிவிட்டு ஒரு மலையாளம் ஃபிலிமில் பார்த்தோம். இல்லை சாரி, ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு படத்தில் பார்த்தேன் மலையாளம் மூவியில். அதுக்கப்புறம் அதுக்கு நான் விஷ் பண்ணி அனுப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோமா அப்படிங்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க எழுதியிருந்தது ஐ நோ இட்ஸ் சார் அப்படின்னாங்க. தட் இஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லிஜோ உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு. கீப் இட் அப்மா, குட். அப்புறம் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதாவது மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போகலாம், எதுக்குடா வம்பு அப்படின்னு எடுக்கிற டைரக்டர் சில பேர் இருக்காங்க. சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுப்பாங்க. இன்னும் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க என்னன்னா அதாவது அடுத்தவங்க எடுக்க தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்த மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினைச்சு கங்கணம் கட்டிட்டு எடுக்கிற டைரக்டர்ஸ். அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயபிரகாஷ். ஸோ இவருடைய லென்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை தலைக்கூத்தாலும் சரி, இந்த படமாகட்டும் சரி, போல்டு அட்டம். சாரி நெல்சன், இந்த போல்டுன்னு வார்த்தை சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம உண்மையை பேசின உண்மையே மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சமூகம் மலினப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகன் எழுதியிருந்தார். நம்ம உண்மையை பேசினோன்னு மனசு சந்தோஷப்படுது. ஏன் சந்தோஷப்படுது? சொசைட்டி அப்படி இருக்கு. ஆனால் உண்மையை பேசணுங்கிறது தான் நம்ம இதே. ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லுக் தேவைகளோட படம் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அட்டம்ப்டை வந்து ஒரு போல்டு அட்டம்ப்ட்னு தான் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு. சாரி நெல்சன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படங்க இது. ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஒரு சரி சென்சேஷனல் மூவி. ஜெயபிரகாஷ், இந்த விஷயத்தை இவ்வளோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. தனஞ்சயன் சார், நீங்களும் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்ல மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால் அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது, இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவர் இன்னும் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போ சொல்கிறேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான். இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதில் தன்னுடைய கொள்கையில் வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊரில் கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பற்றி சொல்லணும். நான் இன்னமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னார் நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது என்னதான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தடவை டப்பிங் முடிச்சுட்டு முடிஞ்சு நீங்கள் போகலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன்.
ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி லிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா நான் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்குது வர முடியுமா நான் எந்த முகசொலிப்பும் இல்லாமல் 2வது தடவை வருவாங்க வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சல அப்படின்னாங்க இல்லை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொல்லுவேன் ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா அதை மாதிரி இதே பண்ணலாமா பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட் டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும் என்ன சொல்றதுன்னா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது அதை முடிக்கணும்னா அதை முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமா இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்க உயர உயர போறது வந்து ரொம்ப பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள், பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடித்த நான் திரையில பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார், 2 சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமாக எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், ஒரு 3ஆம் பாலினத்தை குயர் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதில் இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும், மிகப்பெரிய பதிவாக இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். I am here for the first time speaking to everyone. I have nothing much to say, just that I'm just fortunate enough to be a part of this movie and with such a bold concept. Wonderful team, and acting with Vineet sir and Rohini ma'am, my favorite actor and dancer too. So thank you so much for this opportunity. Thank you. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் அனுஷா. அண்ட் இந்த படம் காதல் என்பது பொது உடைமையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இது ஒரு முக்கியமான படம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் எங்கள் டைரக்டர் ஜேபி சார் இந்த படத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேராகவும் அழகாக எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், அதனால் ரொம்ப பதட்டமாக இருக்கு. பட் தேங்க்யூ ஸோ மச் டு தி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். காலையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எஸ்டீம் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து எங்கள் கூட வந்து எங்களோட இவெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஜோமோன் சார், சிமெட்ரி சினிமாஸ், மேன்கைண்ட் சினிமாஸ், டங்ஸ்டன் ப்ரொடக்ஷன்ஸ், நிட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ நோபின், தேங்க்யூ ராஜேந்திரன் சார், தேங்க்யூ டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து அகேன் உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட கெஸ்ட் எங்களோட இன்விடேஷனுக்கு வெல்கம் பண்ணி நீங்கள் எல்லோரும் இந்த டைமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மணிகண்டன் சார், ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஃபேன் உங்களோட. நாட் ஜஸ்ட் யுவர் ஆக்டிங், யூ மிமிக்ரி ஆஸ் வெல். உங்களோட இன்ஃபேக்ட் படங்கள் பார்க்குறதோட சேர்த்து இப்போது இவர் சொன்ன மாதிரியே உங்களோட இன்டர்வியூஸும் நான் விடாமல் பார்ப்பேன். ஸோ வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அவரோட ஒரே இன்டர்வியூ இல்லை ஒரு இன்டர்வியூ இல்லை, எல்லா சேனல்லையும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஃபேன் சொல்கிறத விட நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு, நம்மளை மாதிரின்னு நான் சொல்லிக்கிறேன், நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மணிகண்டன் சார். ஏன்னா நானும் ஒரு 2012 இங்கே இருக்கேன். கேரளாலேருந்து வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போதே வந்துட்டு ஒரு மலையாளம் கலந்த தமிழில் தான் பேசுவேன்.
அப்போ வந்து குத்துப்பற்றை முத்துசாமி சார்ட்டு தான் ஃபர்ஸ்ட் போனேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ தமிழில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல தமிழை கரெக்டாக பேசு, முடிஞ்ச படிக்க கற்றுக்கோ, எழுதி படிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ஆரம்பித்து இந்த டீ கடையில் ஒட்டி இருக்கிற போஸ்டர் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு கூட்டி கூட்டி படிப்பேன். அப்புறம் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு போர்டு படிக்கிறது, அப்படி ஆரம்பித்து கடைசியில் என்ன சொல்கிறது, தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் எல்லாம் மலையாளத்தில் டப் பண்ணுவாங்க. ஸோ அதில் நிறைய ஹீரோஸ்க்கு மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து வெரி ரிலேட்டபிள், அதனால நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து சவுண்ட் இன்ஜினியராக இருப்பான். ஸோ அவனோட ஸ்டுடியோவில் போய் உட்காரும்போது சுட்டி டிவியில் தான் நிறைய கார்ட்டூன்ஸ் டப்பிங் போயிட்டுருக்கும். அப்போ மலையாளத்தில் கொச்சி டிவி அப்படின்னு ஒன்று வரும். ஸோ தமிழ் கேட்ட உடனே மலையாளத்தில் உடனே ஸ்கிரிப்ட் இருக்காது இல்லை, ஏன்னா ஸ்கிரிப்டுக்கு உண்டான பட்ஜெட் இருக்காது. ஸோ அந்த தமிழ் கேட்டு உடனே நீ மலையாளத்தில் பேசிடுவேன்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரோன்னு சொல்லிட்டு அப்படி சுட்டி டிவிக்கு டப் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் ஒரு 7 எபிசோட்ஸ் எல்லாம் பேசினாதான் நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். ஒரு 250 rupees பெர் எபிசோட் கிடைக்கும். ஸோ அப்படி பேசி ஆரம்பிச்சு கடைசியில் ஆல்மோஸ்ட் இந்த தமிழ் ஹீரோஸ் லைக் சிம்பு சார்லேருந்து ஆரம்பிச்சு விஷால் சார், ஜீவா சார், ஆர்யா சார் எல்லாருக்கும் மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஏன் சொல்றேன்னா, இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி இங்க நிறைய பேர் இயக்குனர்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டு இங்க நின்றுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் ஆக்டர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு வரும். அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் மணிகண்டன் சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். ஆக்சுவலாக இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நான் கேரளாலேருந்து வந்தேன், தாய்மொழி தமிழ் தான், ஆனால் கேரளாவில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கேயும் இங்கே வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச எல்லா ஸ்கிரிப்டுமே தங்கிலீஷில் வருது. டேய் நானே தமிழ் படிக்கிறேன், நீங்கள் எனக்கு தமிழ் கூட இங்கிலீஷில் எழுதி தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு வேடிக்கையான விஷயம், கடைசியில் எனக்கு நல்ல ஒரு பிரேக்கு கிடைச்ச படம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல நான் மலையாளத்துல போய் தமிழ் கேரக்டர் பண்ணி செல்வாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தமிழ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மேடையில் உட்காரும்போது நான் ஃபர்ஸ்டா இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்ந்தது 2015 தனி ஒருவன் அப்படிங்கிற படத்துல மோகன் ராஜா சார் என்னோட ஒரு நாடகம், மேடை நாடகம் பார்த்து தான் எனக்கு அந்த குமாருங்கிற ஒரு கேரக்டர், ஒரு 4 சீன்ல தான் வருவேன். ஒரு மணிமேகலையோட லவ்வர்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான், அந்த பையன் தான் நான். அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல அவர் என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி, அவரே கால் பண்ணி என்னை ஓரமா அங்க நான் உட்காந்துருந்தேன். அப்போ கூட என்னை கூப்பிட்டு பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஆக்சுவலா ரொம்ப வெல்கமிங்கா எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா 2015 அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். நாம எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறோம், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இந்த சினிமாவை சார்ந்து இருக்கிற வேலைகள் பண்ணி நம்ம எப்படியாவது சர்வைவ் பண்ணோம். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கும். கடைசியில இப்ப ஹிருதயம் வந்ததுக்கு அப்புறமா கார்கின்னு ஒரு படம் கிடைச்சது. அதுவும் தியேட்டர்னாலதான் கிடைச்சது. ஏன்னா கௌதம் ராமச்சந்திரன் அதோட டைரக்டர் என்னோட பிளே பார்த்துட்டு தான் சாய் பல்லவியோட அந்த பேர் கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜேபியும் நானும், ஆக்சுவலா ஜேபி ஆக்டர் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, பட் ஆனா ஜேபி ஒரு சிறந்த ஆக்டரும் கூட. ஸோ அதனால ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அவரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நீங்க ஆக்டிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இப்ப ஏன்னா எல்லா இயக்குநர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க, அதனால நீங்களும் நடிக்க மட்டும் போயிடாதீங்க, படங்களும் எடுங்க. இந்த மாதிரி படங்கள் நானும் ஜேபியும் சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம் 2014. அப்போலேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்ன மாதிரி லென்ஸ் படத்துலேருந்தே அவர் என்ன காஸ்ட் பண்ண நினைச்சாரு, தலை கூத்தலுக்கும் கேட்டாரு. அப்புறம் கடைசியில காதல் என்பது பொது உடைமையில தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலா அதான் எகெயின் நேரம் தான் அதுக்கும் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாருக்கும் நேரம் இருக்கு. வினீத் சார் பத்தி சொல்லணும். வினீத் சார் நான் என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ. நீங்க ஏன்னா சின்ன வயசுல நான் காதல் தேசம் பார்க்கும்போது உங்களை மாதிரி அந்த மஷ்ரூம் கட் அப்படிங்கிற அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம் பிடிச்சு, இது எங்க அப்பா அவங்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப அடம் பிடிச்சு அம்மா ஒத்துக்கல. அவங்க சம்மர் கட்டுன்னு சொல்லுவாங்க, மொத்தமா அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாத
சரி ஓகே இவனுக்கு கொஞ்சம் முடி இருக்கு இவன் இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே நான் வந்து இப்படி இப்படி பண்ண சார மாதிரி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சார் கூட நடிச்சது வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு வந்து இட் வாஸ் an honor sharing screen space with you sir. And ரோஹிணி மேம் ஆல்சோ, ரோஹிணி மேமோட பெரிய ஃபேன் நான். அது அவங்க கூட we traveled together in this film almost for 25-28 days. அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சிருக்கு. she is such a knowledgeable woman அப்படிங்கிறது. இப்போ நான் 1-2 வாட்டி கமல் சார்கிட்ட 1-2 வாட்டி பேசியிருக்கேன். அப்போ நமக்கு தெரியும் இல்லையா அவருக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரியும். அந்த மாதிரி ஒரு லேடி கமல் அவங்க ஆக்சுவலா. அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் தமிழ்ல நீங்க பண்ணணும் மேடம். நீங்க தெலுங்குலயும் மலையாளத்துல எல்லாம் நிறைய பண்றீங்க தெரியுது. ஆனா தமிழ்லயும் நிறைய படங்கள் பண்ணணும். நீங்க படம் இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கட்டும் மேடம் ப்ளீஸ். ஐ விஷ் தட் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் லிஜோ அண்ட் அனுஷா 2 பேருமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஏன்னா இதுல அவங்க 2 பேரோடய ஒரு நண்பனான கேரக்டர் தான் எனக்கு. ஆக்சுவலா நாங்க செட்லயும் அதே மாதிரிதான் அந்த படம் ஷூட் பூரா நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம். இன்ஃபேக்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நாங்க சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அதுவும் இவ்வளோ நல்ல விதமா வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஜேபி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஏஞ்சலா எங்களுக்கு வந்து எங்களை இந்த படத்தையே தூக்கி பிடிச்சு நிக்கிற தனஞ்சயன் சார். சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. வில் பி இன்டெப்டட் டு யூ ஃபார் லைஃப். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா இப்போ மணிகண்டன் சாருக்கும் தெரியும், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம படம் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு ஒரு டெஸ்டினி ஒன்று இருக்கும் இல்லையா, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அது எப்போ வரும், அது வருமா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு பயங்கரமான லோ ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கிற ஒரு டைம்ல தனஞ்சயன் சார் வந்து இதை தூக்கி பிடிச்சு உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் நடத்தி பயங்கரமா ப்ரமோஷன் நடத்தி டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் வச்சு அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி வேற லெவல் சார். நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிளெஸிங் சார். ஸோ அதனால ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், சாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை ப்ளீஸ் எல்லாரும் கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது வந்து இவ்வளோ போராடி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இனிமே இது உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் அதனால ஒரு வேண்டுகோளா ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறோம். எல்லாரும் மீடியா நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அது ஜென்யூனாவே நீங்க அதை பகிர்ந்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐ எம் வெரி பேட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ அதனால நான் ஒரு குட்டி நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் சசி சார், ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் நடித்து அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆடியன்ஸாக உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் யூ ஆர் தேர். நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன், ஓகே உங்களை பற்றி பேசணும் இப்படின்னு எல்லாம் நினச்சி தான் நான் மேடைக்கு போனேன். பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன். அதனால ஐ குடன்ட் ஸ்பீக் அ வேர்ட். அன்னைக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பீம் பற்றி கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. பட் அன்னைக்கு பேச முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு. ஐம் ட்ரூலி டச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14th படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்லை ஒரு 2 days கொண்டு வரும்னு எல்லாம் நாங்கள் we don't believe that. பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட்
இந்த படத்தோட பாட்டு ஆகிறதுக்கு என்ன கூப்பிட்ட ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ் and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ், அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் சதப்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அனுஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அங்கே நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க கூடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக உங்களுக்கும் தெரியும் அது. பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா அண்ட் சிந்து மேம், சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டு, சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைமில். ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ் வெல். அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14th அப்புறம் இது எங்கள் படம் இல்லை, நம்ம எல்லாருடைய படம். லெட் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவை தன்னுடைய படைப்பால் புது புது வண்ணங்களாக தீட்டி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர்கள், எனக்கு பிடித்த இயக்குனர்கள், மதிப்பிற்குரிய சசி சார், நெல்சன், பாலாஜி சார், ரொம்ப நன்றி. இவர் ஹீரோவுக்கான இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த வரையறைகளை எல்லாம் கடந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மணிகண்டன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு. இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் வந்துட்டு விஷுவலுக்கு தான் பண்ணது. உண்மையை சொல்லணுன்னா அந்த பாடல் ஏற்கனவே வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஜேபி சார் சொல்லலாம்னால நான் சொல்கிறேன். வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து அது திரும்ப வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது. விஷுவலாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த விஷுவல் வந்து சரவணன் சார் ரொம்ப நன்றி. அந்த அந்த ஒரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக இருந்தது. கண்ணன் சார் அவரோட ஸ்டூடியோவில் உட்காந்து தான் ஒரு 2-3 hours அந்த சாங் நாங்கள் பண்ணி முடிச்சது. ரொம்ப நன்றி சார். உத்ரா வந்து பாடினாங்க. படம் பற்றி அப்படின்னா நிறைய வந்து பேசினாங்க. இங்கே நமக்கெல்லாம் என்ன பழக்கப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே பழக்கமானது தான் சரி அப்படின்னும், இங்கே வெற்றி பெற்றது தான் சரி அப்படின்னும் பதிவாக இருக்குது நம்ம மனசில். ஆனால் அது அப்படி கிடையாது. வெற்றி பெறாத ஒன்று தப்புன்னு கிடையாது, பழகாத ஒன்றும் தப்புன்னு கிடையாது. இப்படி ஒரு முயற்சியோட காதல் என்பது பொது உடைமைன்ற தலைப்போட இது இவங்களுக்கானது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நம்மளுடைய உணர்வுகள் தான் இந்த சமூகத்தில் மதிப்பீடுகளை வந்து உருவாக்குதுன்னு நம்புகிறேன் நான். அத்தகைய மதிப்பீடுகளே மிக அழகானதாக சக மனிதர்களை நேசிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மையம். அத்தகைய ஒரு மையத்தோட ஒரு கதையை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜேபி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அவரோட லென்ஸாக இருக்கட்டும், தலைக்கூத்தலாக இருக்கட்டும், நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க தமிழில் வந்து இதை பண்ண வேணான்னு சொன்னதுக்கு பிறகு பண்ணி அது ரிலீஸ்க்காக வரும்போது இருந்த சிக்கல். முதல் அப்படின்றது வந்துட்டு எல்லா முதலுமே அப்படிதான், எல்லா முதலுமே சில போராட்டங்களுக்கு பிறகு தான் வெளியில் வருமே. அதனால் இவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி, போராட்டம்னு சொல்கிறத விட தடைகள் அப்படின்னு சொல்லலாம், அது எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து காதல் என்பது பொது உடைமை நின்று இருக்குன்னா தனஞ்சயன் சார்,
மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. இப்படி ஒரு கதையை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு, தமிழ் பார்வையாளர்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த காதல் தான், தமிழ் மீதும் தமிழ் ரசிகர்கள் மீதும் இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து நான் மதிக்கிறேன். மிகப்பெரிய நன்றி. எங்கள் டீம் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நன்றி. அனுஷாவாக இருக்கட்டும், லிஜோவாக இருக்கட்டும், ரோகிணி மேம், இதனை இதனால் இவன் கண் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் இருக்கிற மாதிரி தான், இதனை இதனால் இவன் கண் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த கேரக்டரை இவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த திண்ணியத்தோடு வந்து இவங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம், ரோகிணி மேம் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம், அந்த முதல்ல இருந்து இறுதி வரைக்குமே ஒரு தாய்க்கும் மகளுக்குமான அந்த அன்பு, அது எப்படியான ஒரு புரிதலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த டாலி பாபி டால், அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து நிச்சயமாக கண்ணீர் வந்துடும். அந்த பாபி டால் கிட்ட போகும்போது ரொம்ப அழகாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். தலைக்கூத்தலுக்கு அப்புறமா ஜேபி சார் கூட நான் இரண்டாவது படம். ரொம்ப மியூசிக் லவர் அவர், அது வந்து வெரி வெரி ஹாப்பி. அது மாதிரி கிடச்சி எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு. ஜென்ரலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபீமேல் சாங்ன்றது அழிஞ்சு போயிட்டே வருது. அது எதாக இருந்தாலும் மேல் டாமினேட்டிங் சாங்காக இருக்குது, ஹீரோ சாங்காக இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு துவக்க பாடல்னால் பெண் பாடல் நிறைய வரும். ஒரு படத்தோட துவக்க பாடல், இந்த படத்தோட துவக்க பாடல் பெண் பாடல் தான். படத்தில் இன்னொரு கெட்ட தீயான்ற பாட்டும் வந்து ஒரு பெண் பாடல் தான். படத்தில் மேல் சாங் இல்லாத ஃபீமேல் சாங் நிறையா இந்த இல்லாத காலகட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் தமிழ் பாடல், இந்த படத்தில் வந்து ரெண்டுமே ஃபீமேல் சாங் அமைஞ்சது என்னோடய லக்கு. இந்த தீயான்ற பாட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையான மெலடி. அந்த மெலடி மாதிரி இந்த மாதிரி ஒரு மெலடி வந்து அக்செப்டன்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறது என்னோட கிஃப்ட். மறுபடியும் அதையும் சொல்லிக்கிறேன். தீயான்றது எப்படின்னா ஒரு அந்த காலத்து ஸ்நேகிதினே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு, ரகசிய ஸ்நேகிதி, இது ரகசிய ஸ்நேகிதி, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங்கு, அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுத்து இன்னொரு பாட்டு ஒன்று பெப்பியாகவும் இருக்கட்டும், அதுவும் நல்ல மெலடி இருக்கணும் அப்படின்னு மியூசிக் என் கூட என்டையர் மியூசிக் ட்ராவல் டுவர்ட்ஸ் த ரீ ரெக்கார்டிங் சாங்காக இருக்கட்டும், லிரிக்கலாக இருக்கட்டும், எந்த ஆஸ்பெக்ட்லையும் இன்வால்வ்டாக இருக்கிற ஜேபி, அந்த என்டையர் டீம், அவங்களோட காம்ப்ளிமெண்டிங் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியாக படம் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Respected special guests of today, my respected colleagues, directors, technicians, மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ரசிகர்களே, ஜென்ரலி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஃபேட் இப்படி தான் இருந்தது, மார்க்கெட்டிங் சரியா இல்லை, அது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் நிறைய ரீசன்ஸ் வரும். அது ஒரு படத்தோட ஃபேட்டுன்னு தான் வி அக்செப்ட் இட். பட் இங்கே இஃப் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசி உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் தனஞ்சயன் சார். We are all thankful to you, sir, because on the passion, the director JP's determination and passion to the subject, I think other in the secrets it created a magical process of bringing a godsend person like Dhananjayan sir to take up this project, and that means a lot, sir, because in the மாதிரி ஒரு meaningful, ரொம்ப soulful-ஆ கிராஃப்ட் பண்ண ஒரு ஃபில்ம். நெல்சன் சார் சொன்ன மாதிரி உண்மையான முயற்சி, எக்ஸாக்ட்லி தட் இஸ் த வேர்ட், உண்மையான முயற்சியை வந்து அவர் ரெண்டு கையோட I don't know, I have no words to thank Dhananjayan sir, because அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் to reach people is so important today. And for a small film, small-na not because of the content or the the space of the film, or because we shot it in a single location or budget, adu kediyadu. The concept is so intense and powerful. இந்த மாதிரி ஒரு விஷயம், it is so relevant, and the beauty of this film, the film பத்தி நான் ஜாஸ்தி பேசல, because அது மக்கள் பார்த்து அவங்க வந்து பார்த்து they have to talk to us about it. அந்த கான்செப்டை வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா definitely only the person like Dhananjay sir came up. அதுக்கு ரொம்ப ரொம்ப thanks, and I want to request the media to support this film, because it has a lot of meaning. I saw the film, and I was deeply moved, and romba that emotional content, how beautifully the writer and the director has brought it out through இத்தனை பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், வெல் டிஃபைன்ட். அதில் ஒரு சிங்கிள் சீனில் வர ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசில் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் அதை கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ்
we went through that process, that filmmaking process, and absolute delight. You know, extremely talented Lijo Mol, Rohini ji. I'm a great admirer of all her work. But first time I'm getting a chance to share screen space with her in such a beautiful role. Kalesh, Anusha, Deepa ji, Sindhu, all the artists. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு ஷார்ட்ல வர கேரக்டர் கூட ஒரு the stamp, it will be in our mind. And to top that all, Kannan Saroda soulful music, magical. Either as a audience point of view, I am saying, not as a person who worked in the film. Now, Padam Bhattr Avlo, I got so impressed and moved. And I was so happy that, this kind of, there is a lot of awareness, there is a strong message that Jayaprakash is giving through this film, which is open conversation in a family, which is so important these days because nobody has time. Parents are busy, children are busy, gadgets, ella irukku. And the time the relevance, the importance of open conversation is so important. இந்த படத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஜியோ பேபி அண்ட் ஜெயபிரகாஷ் என்ன கன்சிடர் பண்றதுக்கு. பிகாஸ் generally you have an image and of course thank God in Malayalam I'm getting a lot of very very interesting and powerful roles. Tamil இந்த மாதிரி என்ன கன்சிடர் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு, because we actors we have to mature with age and only opportunities can be proved that. ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு அந்த வாய்ப்புக்காக என்னை கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜேபி. பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் கூப்பிட்டு and how focused you were when you narrated the outline. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது then it just fell into place, and of course after that we had different meetings and discussions, and I must tell you all, he's a fabulous actor. JP is a fantastic actor, and அந்த brilliance எல்லா ஆர்டிஸ்ட்லும் you can see sparks of brilliance னு சொல்லும். இதுல there's one sequence, I don't want to say that, there's a sequence where I really was impressed the way he doesn't enact. அது இப்படி பண்ணும்போது அப்படி கிடையாது. நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு there will be one performance where you can grab things from. That is only possible by a brilliant actor. He's a combination of an actor, brilliant actor, and a craftsman. Definitely, and the craft is brought in so much of heartfelt. It will just get in and it will make you think. So that's the beauty of this film. இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வேண்டுகோள், let this reach to the youngsters, come and enjoy the film. It's got a very intense message. At the same time there is so much of soulfulness. You will travel with the movie and அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க, because I did that when I saw the film. Once again, thank you so much Dhananjayan sir, to the whole production team, Noble, Jomon, who conducted the shoot so beautifully, my wonderful co-artists. அவங்கள பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சுனா முடியாது, because every artist பற்றி I have so much to talk. My experience working with them, the moments நம்ம வந்து as artists when we shared in the set, அதுக்கப்புறம் observing them perform. இப்போ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் I had to sit and observe Lijo Mol and Anusha, Rohini ji, and அதுக்கப்புறம் that magical transformation into characters when you watch the film. So that's when a film makes it ஒரு complete circle. ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வரணும், because these kind of films, these kind of meaningful soulful films successful na, lot of budding talents and youngsters will come. Okay, all my prayers and thanks to each and everyone who came to bless us. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது, ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன். படத்தை பற்றி என்ன அப்படின்றத பற்றி இனிமேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்கள் மலையாளத்தில் எடுங்க அப்படின்னு சொன்ன போது இல்லை
என் தமிழ் ஆடியன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்கே துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலாக பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்தில் துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசித்து ரொம்ப அற்புதமான எழுத்து. இதில் என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆக்டிவாக ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்து ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸாக நான் நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பண்ண ஆரம்பித்த போது தான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்தில் இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்தில். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவாக இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு விட்னஸில் ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டியில் பண்ணியிருக்கேன், இல்லை நிறைய 3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான அம்மா. ஆனால் அம்மா அப்படின்றது மட்டும்தான், அதை தான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்லை கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்லை அவங்க ரொம்ப கர்வமாக பேசுகிறவங்களா, இல்லை அவங்களால இந்த கதையில் ஏதாவது நடக்கணுங்க அப்போதான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு கேட்டால் சொல்லுவேன் நான். ஆனால் நான் ஏற்றெடுத்த படங்கள்லேயே உண்மையாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிட்ருப்பேன். அதில் இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமாக எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது. இங்கே வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழில் விருமாண்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால், தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலாக வந்து இது எங்களுடைய கதை, மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு ட்ராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அதை மீறி வந்து இதில் இருக்கிற ட்ராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா, ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி, உங்களை என்கேஜ் பண்ணுற மூவியாக இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார் காஸ்ட்டோ இல்லை கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்தில் வந்து காதல் என்பது பொது உடைமை, உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்போவுமே சொல்லுவார், அதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் இந்த இடத்துல சொல்லலை. அதை நான் இரவல் வாங்கி சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை 100 பேஜ் அதுக்கு மேலே எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவாக கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்கள் இங்கே எடுக்க வேணாம், இங்கே எடுப்படாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து
இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத நாம் செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தனஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதில் எஃபர்ட் போட்டுட்ருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேலே வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாம் உங்கள் கையில் இருக்கு. நன்றி, தேங்க்யூ. விஜயமன் மேடம், இங்கே மேடம், இந்த மாதிரி கேரக்டரு பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின், நல்ல தெரிஞ்ச ஹீரோயின்ட்ட கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க. ரிஸ்க்காக இருக்குது, நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் செட்டில் நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி தைரியமாக அதை ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன், அவ்வளோதான். அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படி தான். எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும், அவ்வளோதான். இந்த படத்தில் ஒரு முத்த காட்சி இருக்குது. மற்ற படத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நடிக்கிறது வந்து எப்படி இருந்தது? அது ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா அது அனுஷா தான். டைரக்டர் சார் சார் இந்த மாதிரி சார் டைரக்டர் சார் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியன்லாம். இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி, அதை பாராட்டுறோம். படமாக கலைப்படைப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன். அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது. எல்லார் மாதிரியும் தான் அவங்கள் அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக உரையாடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். 2020 கார்த்திக் சார், நீங்க கேட்ட கேள்வி வந்து வினித் சாரோட கேரக்டர் மூலமா இருக்கு படத்துல. படம் பாருங்க, 11ஆம் தேதி அவர் பதில் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க சார். 2000 கண்டிப்பா கிடைக்கும். அவர் ஏன்னா வினித் சாரை வந்து நானும் அவர் சொன்ன மாதிரி நான் அவர் ஏஜ்ல ரசித்தேன். அதனால எங்களுக்கு பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க, வினித் சார் கேட்டிருப்பாரு. தேங்க்யூ சார். டாக்டர் சார், 2023 சார், இதில் 2 பெண்ணுங்க காதலிக்கிறாங்க. அவங்க வந்து தனியாக வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பட் வழக்கமாக ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண், ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திக் சொன்ன மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும்? அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில்? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் அந்த சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும், கார்த்திக் சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி, சாரி உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் சார், நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதில் ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது. உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்குது. அது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இப்போ அது சொல்லிட்டா நான் படத்தில் இருக்க டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் அவாய்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம். சார் 2000 சார் நீங்கள் கேட்ட அதே கேள்வி வினித் சார் அதுலேயும் கேட்பார். எல்லாரும் ஜெயச்சந்திரன் சார் வினித் சார் எல்லா கேள்வியும் கேட்டார். அதனால நீங்க படம் மட்டும் பாத்துருங்க. அதுல உங்க கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு. அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க, அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க, டைரக்டர் வந்து அவங்க மூலமா சொல்லுவாரு. நீங்க பாருங்க சார். 2023 வாழும் தொடரும் இடம் நீதானே, இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும். சரிங்களா? அந்த படத்துலேயே வந்து ஒரு
லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸு. ஸோ அதே மாதிரி தான் நிறைய படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா? எல்லாரையும் தான் கேட்குறேன் நான். தெளிவான முடிவு எடுக்க முடியலையா? இல்லை ஒரு முடிவு சொன்னால் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? பிரச்சனை வரணும்னு நினச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன், பண்ணியிருக்கவே மாட்டேன். இது பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் இந்த கதையை பண்ணேன். சரிங்களா? இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டடாக விடலை. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அதோட ஏன்னா நான் இப்போ சொல்ல முடியாது. படம் ரிலீஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம். டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹேண்டட் படம் கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸுக்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம அமைக்கும் போது அப்படி தான் இல்லையா? ஒரு கதையை இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை வழியாக நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம். நிறைவை கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமாக இருக்கும். அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். டெஃபினட்டாக ஓப்பன் ஹேண்டட் கிடையாது. சார், இப்போ லெஸ்பியன் ஸ்டோரினாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? 1 இயரோ 6 மந்த்து சம்திங் தான் வாழ்கிறாங்க கூடவே. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி, ஆனால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா? நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது, காதல் சார்ந்தது. காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா? இல்லை இல்லையா? ஆக்சுவலாக நல்லா கேட்டுங்க. இதுக்கு காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம். ஆனால் உங்களோட பார்வையில் அது மாதிரி, எங்களோட பார்வையில் இது மாதிரி, சரிங்களா? லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள வந்து லவ், நீங்கள் சொல்கிறீங்க லவ்ன்றீங்க, ஆனால் வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது டோட்டலாகவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது, அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது க்ளீனாக வெளியே நம்ம காட்டுறாங்க. ஸோ அதை பற்றி இருக்கா? இது வந்து மேரேஜ் பற்றியெல்லாம் இல்லைங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றியான புரிதல் தான் இந்த படம். காதல் என்பது பொதுவிடமே சொல்லியிருக்கோம், யார் வேணா காதலிக்கலாம், அப்படி தான் இந்த படம். நீங்கள் கேட்குற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது. ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, வருஷக்கணக்கு லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ண அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது, 6 மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுது, 25 வருஷம் ஒன்றா இருந்தவங்க டிவோர்ஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ தான் வாழ்க்கை முன்னாடி போகும். ஒன்று ஸ்டாண்டர்டாக நிற்காது இல்லையா? ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம அதை பற்றி பேசலை. இதுவும் சரிதான், உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம், நாங்களும் சண்டை போடுவோம், பிரிவோம், ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. ரோஹிணி மேடம், எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் போய் நிற்கணும். இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்குது, நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதிலே வந்து அனுமதி இல்லை. இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து இது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிங்களா இந்த ரிலேஷன்ஷிப்? அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்கிறதுக்கான நான் அதுக்கு உண்டான அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க. ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோடு இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறவங்க தான் வந்து இப்போ சொல்லலாம் போல இருக்கு. அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்குற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். தன்யன் சார். மேடம் சார், இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து 2 படம் 2K கிட்ஸ், அது வந்து லவ் டோன் சிங் 2K 90 சம்திங் போகுது படம். இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன். ஆனால் என்னன்னா February 14 ரிலீஸ் பண்ண காரணம் என்ன? முதல்ல ஏன்னா லவ்வர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தைப்படுறானுங்க பொண்ணு கிடைக்காம. அண்ணன் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்கன்னு நல்லா சொல்றீங்க. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இந்த படம் வந்து நாங்கள் நவம்பரில் டிசைட் பண்ணும்போதே அவர் ஒன்னே ஒரு தான் சொன்னார். அன்னைக்கு சொன்னார், சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்லை, காதல் என்பது பொது உடைமைன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே 2024 கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணேன் சார். அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல. அட்லீஸ்ட் 2025 நீங்கள் லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார், ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு, இட்ஸ் அ ட்ரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு. சரி சார், நம்ம வந்து February 14 வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் February 14 அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம். 2K லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில் எங்கிட்ட வந்து சுசீந்தர் சார் படத்தை காமிக்கும் போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான். ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல்.
இந்த 2K ஜெனரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப பிரமாதமாக வந்து சுசீந்தர் சார் சொல்லியிருக்காரு. அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க சார், ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போகிறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு. இல்லை சார், எனிவே நாங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டோம், நீங்கள் நடுவில் இருங்க, 2 படத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியினாரு. உண்மையிலே சேலஞ்சாக தான் இருக்குது எனக்கு, ஏன்னா 2 பேரையும் மேனேஜ் பண்ணணும், 2 ப்ரொமோஷனும் பார்க்கணும், 2 ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் 2 வேறு விதமான படங்கள், ஒரே மாதிரி படம் இல்லை, அது வேறு மாதிரியான ஒரு கான்செப்ட் படம். இது எனக்கு மனசளவில் ஆத்மார்த்தமான ஒரு படம். மனசளவில் ஆத்மார்த்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில் வந்து ஆழமாக பதியும், அந்த மாதிரி ஒரு படம் அது. அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகிறாங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி தான் அவங்க. அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, படம் ஃபுல்லாக உணர்வுகளை பற்றி தான் இந்த படம் பேசும். உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது, இல்லை அந்த செக்மெண்ட் கிடையாது. எல்லாருமே நம்மளை சார்ந்தவங்க தான், அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான். அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. பார்த்த உடனே நானும் என் மனைவி தான் பார்த்தோம். இது வந்து நான் அது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்லாம் இல்லை, என் மனைவி இங்கே வந்திருக்காங்க. நாங்கள்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்குது, இந்த படம் நம்ம கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். ஊடக நண்பர்கள் துணையோட, மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புகிறேன். ஒரே விஷயம் சொல்ல, இன்னைக்கு காலையில் நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நான் பேசியிருந்தேன், எங்கள் டீம் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக. அவங்க சொன்னாங்க, காதல் வந்து பொது உடைமை பற்றி எல்லா ஸ்க்ரீன்லும் வந்து போடணும்னு ஆசைப்பட்றாங்க, இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மல்டிப்ளெக்ஸ்ல எல்லாம் இந்த படம் கண்டிப்பாக வரணும், மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள், இப்போ சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க, சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. அது நீங்களும் சொல்லுவீங்க நாளன்னைக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போய் சேரும், மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோடு தான் காத்திருக்கிறோம். மேடம், ரோகிணி மேடம், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு, அது அவங்களுக்குள்ளாரே உள்ளதுன்னு. அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி, ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள பர்டிகுலர் கேரக்டர் தானே, டேரக்டர் இல்லைன்னாரு. இருங்க, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன், ஒரு 3 வருஷம் ஊட்டியில் படிச்சிருக்கிறேன். அப்போது நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாதிரி போயிருக்குது. ஆனால் திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான். ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவனை எப்படா வளர்க்க போகிறாங்கிற பயம் இருந்தது, இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கான் நல்லாவே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலாக, இந்த மாதிரி இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற முடிவை தருமா, அதையும் கேட்குறேன். ஸோ பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்லை. ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள், அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால, நமக்கு தெரியாததுனால எப்படி பார்க்குறோம். நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு, இல்லைன்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி, அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேர் பயந்துக்கிட்டு இதை பற்றி பேசாமல் இருக்கிறவங்க தான் இப்போ பேசலான்னு வெளியே பேசுவாங்கன்னு சொல்கிறது. யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பாக இருக்கிறவங்க கருப்பாக தான் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நீங்கள் எப்படி பிறந்திருக்கீங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுகிறது தவிர, எப்படியோ பிறந்திருக்கோம் ஆனால் இதை பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். டைரக்டர் சார், அதுதான் டைரக்டர் சார், இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது பொதுவிடம் வந்து பாலதான ரோஜாக்கள் ராஜா சார் உள்ளது, எங்கேயாவது உள்ள வருதா? பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா? ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா? ப்ரமோவில் மட்டும்தான் இருக்குது, படத்தில் அந்த பாட்டு யூஸ் பண்ணல. ப்ரமோக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சார் வரும் சார் டைரக்டர் சார். ஆக்சுவலாக இப்போது நம்ம
இந்த விஷயங்கள் வந்து ஃபேமிலியில இருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இங்கே யா ஃபேமிலியில இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எப்படி ரைட் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதை குறித்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் மேக்ஸிமம் வந்து இந்த விஷயங்களை வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து வானவில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. நிறைய பேர் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், கொஞ்சம் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படத்தில் எதுவும் இருக்குங்களா? அடுத்து இந்த படத்தில் என்ன இருக்குன்றது படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசலாம். பட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து 2-3 கொஸ்டின் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட்டி சொல்லுங்கள். ஓகே. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சமூகம் இல்லை இந்த நேஷன் இல்லை வேர்ல்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிறது நம்ம ஃபேமிலி இதுதான் இல்லையா? ஸோ நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது முதல்ல ஃபேமிலியிலேருந்து தான் கிடைக்கணும். இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், பெரிய இடத்துல வந்திருப்பான், ஆனால் வீட்டில் சண்டை போட்டு போயிருப்பான், என்னிடமோ அச்சீவ் பண்ணியிருப்பான். இருந்தாலும் என்னோட அப்பா என்னை ஒத்துக்கலை, அம்மா என்னை ஒத்துக்கலை அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சாதிச்சிருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே எப்போவுமே அந்த வேதனையோடு இருப்பாங்க. ஸோ இந்த புரிதல் அப்படின்றது ஒரு குடும்பத்தில் இல்லை, குடும்பம் அது எதுவானா இருக்கலாம், அப்பா அம்மா இல்லை நண்பர்கள் இல்லை அந்த வில்லேஜ் சார்ந்த இல்லை ஏன் ஊர் ஏன் நாடு அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்த குடும்பம்ன்றது அது ஒரு யூனிட். ஸோ இந்த அங்கீகாரம் அங்கே ஆரம்பிக்கணும், அந்த புரிதல் அங்கே ஆரம்பிக்கணும். இந்த படத்தில் வந்து சாம் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ப்ரொட்டஸ்ட், அவங்களோட ஃபைட் வந்து அவங்க காதலுக்காக என்னன்னா, உலகத்துக்கு கூட கிடையாது, என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் இந்த கதை. இந்த ஒன் லைனில் இந்த கதையை சொல்லிட்டேன், என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்டு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு அது போதும். அங்கேருந்து அது ஆரம்பிக்கும். அதுதாங்க இந்த படம். இயக்குனர் சார் வணக்கம் சார். இங்கே சமீபத்திய படங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ லெஸ்பியன் ஊக்குவிக்கிற மாதிரியும், இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு படத்தோட ட்ரெய்லரில் பேசியிருந்தாங்க, பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம், யார் கூட வேணாலும் சுற்றலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதைகள் அமைஞ்சு ஒரு படம் பேட் கேர்ள்னு வரப்போகுது. சமீபத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டில் ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்படாது, நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா சார்? டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கலாச்சாரத்தில் இருந்து தான் ஒரு கதை உருவாகுது, ஒரு கலாச்சாரத்தில் இருந்து தான் ஒரு கதை உருவாகுது. நம்ம வாழ்வியல் இருந்து தான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம், இல்லை கவிதை உருவாகுது, இல்லை புத்தகம் உருவாகுது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான கலேஷ், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுக்கும்போது நம்ம அதை பற்றி யோசிப்போம், சரிங்களா? ஸோ இந்த கதை வந்து ஒரு உரையாடலை தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் இந்த கதையில் வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோரிஃபை பண்ணுறது கிடையாது. இந்த கேள்வியை நான் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டது சந்தோஷம், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸை, இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, நிறைய வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்டு, அது வந்து ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்குது. அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார், ஒரே ஒரு கேள்வி சார் உங்களுக்கு தான். முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். சார் கேட்டதுக்காக சொல்கிறேன். சார் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. வயலண்ட்டான பல படங்கள் பார்க்குறோம். ஒரு ஹீரோ வந்து 100 பேரை கொலை பண்ணுறது, கத்தியில் குத்தி ரத்தமாக கொல்றதெல்லாம் பார்க்குறோம். அது சமுதாயத்தை பாதிக்காத போது இது உணர்வுபூர்வமாக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நேசிக்கிறா, என் சின்ன வயசுலேருந்தே இதுதான் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பெண்ணுடைய உணர்வு. அது எல்லா பெண்களுக்கும் இது வரணும்னு அவசியம் இல்லை, எல்லா பெண்களும் அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் உணர்வுபூர்வமாக அப்படின்றதான் இந்த கதை சொல்ல வருது. தவிர உலகத்துக்கு எல்லா பெண்களும் இப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லலை, இதை என்கரேஜும் பண்ணலை. இன்ஃபேக்ட் வினீத் சார் கேரக்டர் மூலமாக, ரோஹிணி மேம் கேரக்டர் மூலமாக பல கேள்விகள், உங்களுக்கு இருக்க எல்லா கேள்விகளுக்கும் அந்த கேரக்டர்ஸ் பதில் சொல்லும். எது லிஜோமல் கேரக்டர், அதாவது அந்த சாம் என்ற கேரக்டரும் அனுஷா வந்து கேரக்டர் நந்தினி கேரக்டர்லையும் அவங்க பதில் சொல்லுவாங்க. கடைசியில் உணர்வுபூர்வமாக புரிய வைப்பாங்க ஆடியன்ஸ்க்கு, இது எங்களுடைய உணர்வுகள், இந்த உணர்வுகளை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த இது வந்து ஒரே ஒன்று சொல்லிடுறேன் ஊடக நண்பர்களுக்கு. நாங்கள் வந்து சென்சர் போகும்போது நீங்கள் கிட்ட மாதிரி தான் முதல்ல சென்சர் நாங்கள் போகிறோம். அதுலேருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் படம், ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் இது வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நானும் டைரக்டர் உட்காந்துருக்கோம். நாங்கள் பிடிவாதமாக சொன்னோம், இது எல்லா தரப்புக்குமான ஒரு படம், எல்லா குடும்பங்களும் பார்க்கணும், அதனால் நாங்கள் ரிவைசிங் கமிட்டி போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ரீஜனல் ஆஃபீஸர் சொன்னார், சரி ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட்
நான் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, அடல்ட்ஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து பல கட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை இதில் எங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ரிவைசிங் கமிட்டி போகலாம். நாங்கள் ரிவைசிங் கமிட்டியில் 10 பேர் பார்த்தாங்க, 6 பேர் பெண்கள். ஒரு ஒப்பனாசில் 6 பேர் பெண்கள், 4 பேர் ஆண்கள். படம் பார்த்து முடிச்ச உடனே 6 பேருமே குடும்பஸ்தர்கள். ஒரு ஒப்பனாசில் குடும்பஸ்தர்கள்னா குடும்பம், அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. எல்லாருமே நான் பார்த்த உடனே உள்ளே போகும்போது தான், ஓ இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா, அதாவது முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸர் முக்கியமான ஆளுமைகளை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான படம், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு ரிவைசிங் கமிட்டியில். அந்த ரிவைசிங் கமிட்டி உள்ளே கூப்பிட்ட உடனே நம்ப மாட்டீங்க, நான் எக்ஸாசரேட்டே பண்ணல, உள்ளே போன உடனே UA 16+ நோ கட்ஸ், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நாங்கள் இதை விட எங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் வேணும். அவங்க என்ன சொன்னாங்க, நான் நினச்சேன் UA நாங்கள் கேட்டது UA, அதில் ஏதோ கட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா ஒரு கட்ஸும் கிடையாது. நாங்கள் அவ்வளோ ரசித்தோம் இந்த படத்தை. இவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க, எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம். இது எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்டு, UA தான், நீங்கள் படத்தை கொண்டு போங்க, ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே எழுந்துங்க போங்க அப்படின்னாங்களா. நாங்களாம் அப்படியே பிரமிப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். 4 பேரும் அப்படியே எழுந்து வந்தோம். கண்டிப்பாக அந்த உணர்வுபூர்வமாக இந்த படத்தில் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒன்றிட்டீங்கன்னா அந்த ப்ரெஸ் ஷோவில் அப்படி முடியும் போது நீங்களும் இதே வார்த்தை அந்த சென்சர் ஆஃபீஸரில் இருந்த எல்லா போர்டும் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். வெகு விரைவில் உங்களுக்கு படத்தை காமிக்கிறோம். சார் உங்களுக்கு கடைசியாக ஒரு கேள்வி சார், உங்களுக்கு மட்டும்தான் சார். லாஸ்டா 2K கிட்ஸ் நம்ம ஆடியோ அந்த படம் வேண்டாம், இல்ல படத்தை பத்தி பேசல சார், அதை பத்தி பேசல. நீங்க ஒரு கொஸ்டின் வச்சீங்க சார், படம் வெளியாகிற படங்கள்ல 93% ஃபிளாப் ஆகுது, 3% தான் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி 7% தான் ஹிட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இது எங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாங்க படம் தொடர்ந்து ஃபிளாப் ஆகுது, ஓட மாட்டேங்குது, லாஸ் ஆகுது, எல்லாரும் சொல்றாங்க. எல்லாருக்கும் இந்த ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் நம்ம மேக்கிங் பண்றதுக்கு ஒரு 50 கோடி செலவாகுது அப்படின்னா 250 கோடி ஒரு ஹீரோயின் சம்பளத்தை திணிக்கும் போது அது லாஸ் ஆகுது. நம்ம யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. என்ன பட தயாரிப்பாளரும் சரி, இயக்குனர் சரி, யாரும் யோசிக்கிறல. ஒருத்தவங்களோட கால் சீட் வேணும் அப்படின்றதுக்காக 150 கோடிக்கு நடிச்சிட்டு இருந்தவங்கள 250 கோடி கொடுத்து புக் பண்றாங்கல்ல. இப்போ லாஸ்ட் எதனால சார் வருது? இந்த பெரிய நடிகர் நடித்த படங்களில் ஒரே ஒரு புரிதல், நான் தனியாக ஒரு ஒர்க் ஷாப்பே உங்களுக்கு பண்ணிடுறேன், ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிற ஆள் தான். பெரிய நடிகர் நடித்த படங்களில் 70% 80% ரெவன்யூ வந்து அதர் ரெவன்யூலேயே உங்களுக்கு வந்துடும். எதனால் அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு டிஜிட்டல் வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க, சேட்டலைட் வாங்க ரெடியாக இருக்காங்க, மியூசிக் வாங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதே ஒரு சின்ன படமாக வரும்போது எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சார், ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது பிறகு வாங்குறேன்றாங்க. வினித் சார், எந்த அளவு, அதாவது நாங்கள் எப்படி ஒரு சின்ன படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளரும் நம்பி இருக்கிறது எது தெரியுமா, உங்களையும் ஆடியன்ஸை தான் நம்பி இருக்கும். அவங்க நல்லா இருக்கு சொன்னாதான் சேட்டலைட் வந்து வாங்குவாங்க, டிஜிட்டல் வாங்குவாங்க. பெரிய நடிகர் நடிச்ச படம்னா எல்லாத்தையும் வந்து முதலே வாங்கிடுவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அதனால அந்த படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்களை மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான். வினித் சார், லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க தமிழ் சினிமாவில். ஏன்னா நீங்கள் வந்து 80s 90s வந்து உங்களை வந்து கொண்டாடினாங்க. ரொம்ப நாள் படம் பண்ணாத காரணம் என்ன, ஏன் வந்து ஃபஸ்ட் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண காரணம்? ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் கடைசி வரைக்கும் அவங்க ட்ரெண்ட் பண்ணே இருக்காங்க. சந்திரமுகியாக இருந்தாலும் சரி, சக்கரையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து டெலிபரேட்டாக ஒரு கான்ஷியஸாக எடுத்த பிரேக் அப்படிலாம் கிடையாது. வாய்ப்புகள் கம்மி தான் டெஃபினெட்லி. அண்ட் அது 2 ரீசன்ஸ். ஒன்று நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ, அது பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்புகள் வரும். எனக்கு ஆனால் பர்சனல் நோட், எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்காக இருக்கணும், என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியணும். அப்படி இருக்கிறது தான் நான், எஸ்பெஷலி ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் டைம், இப்போ at this point of my career, at this age, this is the time to explore different characters. ஸோ அதனால டைம் எடுத்து இப்போ வர்ற எல்லா ரோலும் பண்ணாமல், இப்போ மலையாளத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய படங்கள், தமிழ் ஆல்சோ வரும்போது இந்த மாதிரி தான் ரேராக வருது. ஸோ அதுதான் உண்மை ஆக்சுவலி. அதனால நான் டெலிபரேட்டாக பிரேக்கு அப்படியெல்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் மை டான்ஸிங் ப்ரொஃபஷன், என்னோட டான்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் ஒரு சைடில் வேறு போயிட்டுருக்கு. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா மக்கள் மனசில், இப்போ நீங்கள் சக்கரை எடுத்து சொல்கிறீங்க, காதல் தேசம் எடுத்து சொல்கிறீங்க, மே மாதம், ஒரு சந்திரமுகி, தட் குட்வில் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது எப்போ அது மனசில் இருக்கும் மக்களுக்கு. இப்போ இன்றைக்கும் எங்கிட்ட இப்போ மோர் தென் 33 இயர்ஸ் அவரம் பற்றி இன்றைக்கும் நான் ஒரு கேபில் ஏறினா அந்த படத்தை பற்றி அந்த கேரக்டர் பற்றியும் மக்கள் எங்கிட்ட பேசுகிறேன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் கிராஃப்ட், அந்த டைரக்டரோட, அந்த ரைட்டரோட, இளையராஜா சாரோட மியூசிக், அந்த டீமோட ஒர்க். ஸோ அந்த மாதிரி டீமில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது தான் பண்ணணுன்றது என்னோட ஒரு பேசிக் பாலிசி. அப்போ தான் மக்கள் மனதில் நம்ம இருக்கும். ஸோ அதனால ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த மாதிரி, அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் டன் இன் பிட்வீன் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன்.
ஜேபி when he sent the script I was so fascinated. ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுவரை பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி அண்ட் ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருந்தது அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பண்ணி இட் ஹேஸ் டு பி ஜஸ்டிஃபைட். அது நம்ம டிஸ்கஷன்லேயே ஹீ ஆல்சோ ஃபெல் த கான்ஃபிடென்ஸ் தட் என்னால் பண்ண முடியும். அப்படி வந்தது. தேங்க்யூ.